அம்மா உத்தரவு வழங்கலாம். சிவாய நம. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சாயான்பினை நாள்தோறும் தழைப்பவர் தாயே ஆகி வளர்த்தனை போற்றி. தென்னாடுடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி. கைலை மலையாணி போற்றி போற்றி. சைவத்தின் மேல் சமயம் வேறில்லை, அதில் சார் சிவமாம். தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லெனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வைத்தர செய்த நாள்கள் கொற்றால் எம் உயிர் துணையே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. சிவாய. ஐயா நாளொரு துதி பாடி ஆரம்பிக்கலாங்கய்யா. திருச்சிற்றம்பலம். சாயா அன்பினை நாள்தோறும் தழைப்பவர் தாயே ஆகி வளர்த்தனை போற்றி. புலியர் கோன்பு கொடுத்த புலியர் கோன்பு பொழித்த புகழியர் கோங்கடல் போற்றி. ஆலிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி. வாலி திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி. ஊடிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி. ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி. ஆடல் வல்லான் சொக்கநாதருடைய திருவருளும் அங்கிற்கண்ணி மீனாட்சியுடைய திருவருளும் மாணிக்க வாசருடைய குருவருளும் ஒன்றாக சேர்த்து இந்த திருவாசக சிந்தனை அமர்வு என்ற நிலைக்களத்தை நமக்கு பரிசாக தந்திருக்கின்றது. அப்பேற்பட்ட குருவருளையும் திருவருளையும் அடியேன் மனம் மொழி மெய்களினாலே வழிபாடு செய்கின்றேன். மேலும் இங்கு குழுமி இருக்கக்கூடிய அத்துணை அடியார் பெருமக்களுடைய திருவடி தாமரைகளையும் அடியேன் சென்னிமேல் சூட்டி மகிழ்கின்றேன். திருச்சிற்றம்பலம். சிவாய நம. சிவாய நம. சொக்கநாதர் என்பார். நீள்நாள் பிறந்திறந்து நின்றது துயர் நீ அறிவை, வீழ்நாள் கழித்து விடாமலே பூனாருள் நன்னறிய, பேரின்பம் நாடி அதுவாக அண்ணலே சொக்கநாதா. சொக்கநாதா சொக்கநாதா சொக்கநாதா. சொக்கநாதருடைய பெரும் கருணையினாலே நாம் தொடர்ந்து போற்றி திரு அகவல் என்ற பதிகத்தை சிந்தித்து வருகின்றோம். அந்த வகையிலே இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கக்கூடியது அண்ணாமலையம் அண்ணா போற்றி. அண்ணாமலையாரத்தான் இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம். அண்ணாமலையம் அண்ணா போற்றி என்ற அண்ணாமலையாருடைய அந்த செயல்களை எல்லாம் பார்க்க இருக்கின்றோம். போற்றி நாம் ஏன் செய்ய வேண்டும் அப்படின்னா, இந்த போற்றி செய்வதற்காகத்தான் இந்த பிறவியே. அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஆனா நம்ம போற்றி என்ன பண்றோம்? எப்பயாச்சும் தான். காலையில் ஒரு தடவை பண்றோம், சாயங்காலம் ஒரு தடவை பண்றோம். ஆனா மித்ததெல்லாம் என்ன பண்றோம்? அந்த உலகத்துக்காக நம்ம என்ன பண்றோம்? ஓடிட்டு இருக்கோம். அது வேற வழி இல்லை. அப்படி ஒரு டேர்ம் ஆயிடுச்சு. அந்த மாதிரி ஒரு மாயையை உருவாக்கிட்டாங்க. அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா 12 வயசுல கல்யாணம், 30 வயசுல குழந்தைங்க, அடுத்து 45 வயசுல செட்டில்மெண்ட், 60 வயசுல கன்ஃபார்மா எங்க போயிடுவாங்க? எல்லாரும் காசியை நோக்கி பயணம். அவங்க காசிக்கு போவாங்கன்னு சொல்ல முடியாது. போற வழியிலேயே அவங்க உயிர் பிறந்தாலும் எல்லாம் எனக்கு வேண்டான்னு துறக்கிற மனநிலைக்கு வந்துருவாங்க. எல்லாம் வேண்டாம் அப்படின்னு ஆச்சு. சரியா? வணக்கம் சாமி. ஆக நாம எல்லாரும் எப்படி ட்ரெயின் ஆயிருக்கோம் அப்படின்னா, நமக்கு கடவுள்ன்றது காலைல எந்திரிச்சவனே 10 நிமிஷம் கும்பிடணும், சாயங்காலம் தூங்குறப்ப கும்பிடணும். அவ்வளவுதான் சாமிக்கு நமக்கு உள்ள தொடர்பு. கஷ்டம்னு வந்தா போய் சாமிகிட்ட கேட்க வேண்டியதா,
சந்தோஷம் வந்தா சாமியை போய் பார்க்க வேண்டியது. இந்த மாதிரியான உணர்வுக்குள்ளதான் நம்மள வந்து பிராக்டிஸ் பண்ணிருக்காங்க. ஆனா நாம எப்படி இறைவனை கும்பிடணும் அப்படின்னா, சாமி சொல்றாரு, நான் இரவாவது என்பதும் அறியேன், பகலாவதும் அறியேன், மனவாசகம் கடந்த மனத்தோன். என்ன சொல்றாரு, நான் பகலாயிடுச்சா இரவாயிடுச்சா, என்னை சுத்தி யார் இருக்காங்க யார் இல்ல அப்படின்னு எதுவுமே தெரியாத அளவுக்கு இறைவன் என்ன பண்ண நான் வழிபாடு செய்தேன்னு சொல்றாரு. யாரு? நம்மளுடைய மாணிக்க வாசகர். மாணிக்க வாசகருக்கு வேலை இல்லைங்க. அவருக்கு என்னங்க வேலை? அவருக்கு என்ன குடும்பமா குட்டியா? அவருக்கு என்ன வேலை? அவருக்கு வேலையை தவிர அப்படிதாங்க இருப்பாரு அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஆனா அவர் முதலமைச்சரா இருந்தார். முதலமைச்சரா இருந்தாருன்னா நம்ம பாக்குற முதலமைச்சர் அல்ல, நம்ம பாக்குற முதலமைச்சர் அல்ல, நம்ம பாக்குற மாதிரியான முதலமைச்சர்கள் அவர்கள் கிடையாது. அவங்க எப்படிப்பட்ட முதலமைச்சர்னா 24 மணி நேரமும் தன்னுடைய நாட்டு மக்களுக்காக. அந்த காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா ராஜாவுக்கு வேலை என்ன தெரியுமா? முழு வேலையும் முதலமைச்சரை கொடுத்துட்டு ஜாலியா என்ஜாய் பண்றதுதான் வேலை. சொல்ல போனா மன்னனுடைய எல்லா வேலைகளையும் செய்ய வேண்டிய கடமை யாருக்கு இருக்குன்னா முதலமைச்சருக்கு தான் அந்த கடமை இருக்கு. அதனால முதலமைச்சருக்கு எவ்வளவு வேலை இருக்கும் அப்படின்னு. இன்னைக்கு மாதிரி ஐஏஎஸ் கிடையாது. ஐஏஎஸ் எல்லாம் கூப்பிட்டு, ஏமா நீ என்னப்பா எல்லாத்தையும் எங்கெங்கெல்லாம் வீடு கட்டணும், எங்கெல்லாம் வந்தது கட்டணும் எல்லாம் நீங்க சொல்லுங்க அப்படிலாம் கிடையாது. முதலமைச்சர் எல்லா இடத்துக்கும் தானே போகணும், எல்லா இடத்தையும் தானே தரவு செய்யணும் அப்படின்னு பல வேலைகளுக்கு நடுவுலதான் இறைவனை அவர் நினைச்சுட்டே இருந்தார். நம்மள மாதிரி தான் எல்லா நிமிஷம் எனக்கு இன்னைக்கு எல்லாரும் நல்லா தெரியுறீங்க, கேட்காமலே எனக்கு கூலி கொடுத்துருக்காங்க. அவங்க யாருன்னு சொல்லட்டுமா? ராஜேஸ்வரி அம்மா, சுகந்தி அம்மா, சுதா அம்மா, அப்புறம் வந்து நம்ம ராஜேஷ் சரஸ்வதி அம்மா, கலாவதி அம்மா, நம்ம சூலு ராஜேஸ்வரி அம்மா, கலைச்செல்வி அம்மா, சரஸ்வதி கே அம்மா, அம்மா பாத்துட்டு சாந்திமதி அம்மா தவம் பண்ணிருக்கோம். அதாவது சாந்தாமணி, யோகநாயகி அம்மா, நம்ம மாரிமுத்து கண்ணன் ஐயா, ஜெயந்தி அம்மா வந்திருக்காங்க. ஆக இது எவ்வளவு பெரிய சந்தோஷம் நமக்கு. மகிழ்ச்சி. எல்லாரும் அம்மா குகப்பிரியா அம்மா அவங்க கொடுக்குறாங்க, லோகநாயகி அம்மா, சாந்திமதி அம்மா, எல்லாரும் நான் பாத்துருக்கேன். சாந்தி ஆறுமுகம் அம்மாவும் பாத்துட்டோம். தவம் செஞ்சிருக்கேன், உண்மையிலே தவம் செஞ்சிருக்கேன். சரஸ்வதி அம்மா, சாணக்கி அம்மா, எல்லாரையும் பார்த்துட்டேன். முருகேசன் ஐயா எல்லாரையும் உங்களை பாக்குறதுதான் எனக்கு வேலை. அடியானே தெரியவில்லையா? ஐயா குழந்தை வேலையா தெரியுறாங்க. குழந்தை வேலையா இப்பதான் தெரியுறாங்க. ஐயா பேசுனதுக்கு அப்புறம் தெரியுறாங்க குழந்தை வேலையா. அப்படி எல்லாரையும் ராஜேஸ்வரி அம்மா சொன்னேன். மகிழ்ச்சி. ரொம்ப மகிழ்ச்சி. எல்லாரும் சரஸ்வதி அம்மா எல்லாம் பார்த்தாச்சு. இப்போ எங்க விட்டேன் பார்த்தா மறந்துட்டேன். சரஸ்வதி குருசாமி அம்மா பாத்துட்டேன். எங்க விட்டேன் மறந்துட்டேன். எங்க கூட்டுவாங்க கரெக்டா கூட்டுவாங்க. திருவடி வணக்கம் ஐயா. புஷ்பா விட்டுட்டீங்க சிவா? புஷ்பமா விட்டுட்டீங்க? இப்பதான் பாக்குறேன். மகிழ்ச்சி. ஆமா நான் எங்க விட்டேன்? புஷ்பாவும் விட்டுட்டேன், கான்செப்ட் விட்டுட்டேன். எங்க கான்செப்ட் விட்டேன்? யாராவது கூட்டுவாங்களேன்? எங்க அந்த காலம் மாதிரி ஐஏஎஸ் ஆபீசர் எல்லாம் கிடையாது இந்த காலம் மாதிரி அப்படின்னு சொன்னீங்க. முதலமைச்சருங்கிறவரு எல்லா வேலையும் அவருதான் பாப்பாருன்னு சொன்னீங்க ஐயா. இப்ப ஞாபகம் வந்துருச்சு. என்ன தெரியுமா, மொத்தம் நிறைய ராஜேஸ்வரி அம்மா, நிறைய வந்து சரஸ்வதி அம்மா இருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சி. எல்லாரையும் பாத்துட்டேன். என்னன்னா நம்மள மாதிரியே நாமெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கோம், வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஆனா இறைவன் திருவடிக்கு போகணுமே, என்னமோ இறைவனுக்கு திருவடிக்கு போனா நல்லது கிடைக்குமாமே அப்படின்னு சொல்லி நாம நினைக்கிற மாதிரி இல்ல, மணிவாசகர் நினைக்கிற மாதிரி நாமளும் நினைச்சிட்டு இருக்கோம். இல்ல, நாம நினைக்கிற மாதிரி மணிவாசகர் நினைக்கல. மணிவாசகர் என்ன பண்ணாரு, வேலைக்கு போயிட்டே இருக்காரு. ஆனா வேலை பிடிக்கல. என்னடா எப்ப பார்த்தாலும் இது பண்ணணும், நாட்டு மக்களை காப்பாற்ற. ஆனா நாம வாழ்வு எப்படி உய்வடையணும் அப்படிங்கறத யோசிச்சு அவர் தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டே இருந்தாரு. பயணிக்க எண்ணம் அதிகமாயிட்டே இருக்கு. எண்ணம் வந்து பெருமான் மேல அதிகமா எண்ணம் வர என்ன பண்ணிட்டாரு, உட்கார்ந்தா பெருமான், எந்திரிச்சா பெருமான், பெருமானுடைய எண்ணம் அதிகமாக என்ன பண்ணாரு, பெருமானே வந்து எழுந்தார். குதிரை வாங்கத்தான் போனாரு, கோயிலுக்கு எல்லாம் போகல. குதிரை வாங்கத்தான் போனாரு, கோயிலுக்கெல்லாம் போகல. குதிரை வாங்க போனவரை ஆட்கொண்டாரு. நாமெல்லாம் கோயிலுக்கு போனாலே ஆட்கொள்ள மாட்டேங்கிறாரு. ஏன்? அவர் குதிரை வாங்க போறப்பையும் சிவபெருமானை தான் நினைச்சிட்டு இருக்காரு. நாம கோயிலுக்கு போறப்பையும் சிவபெருமான் நினைக்க மாட்டோம். நல்லாவே தெரியும் அவருக்கு. அவரு எங்க காய்கறி வாங்க போனாலும் சிவபெருமான் நினைப்பாரு. அவர் வந்து பாத்திரம் வளர்க்கினாலும் சிவபெருமானு, அவர் என்ன பண்ணாலும் சிவபெருமான் நினைச்சுக்கிட்டே இருப்பாரு. அதனால அவர் வேற வேலை செஞ்சுட்டு இருக்கிறப்ப சிவபெருமான் கூப்பிட்டு வந்தாரு. நாம கோயிலுக்கே போனாலும் ஐயோ கேஸ் ஆஃப் பண்ணமான்னு தெரியலையே,
இன்னைக்குன்னு பார்த்து கேஸ்காரன் வந்துருவானே, நம்ம இல்லாட்டி கதவை பூட்டிட்டு போயிடுவானே, என்ன பண்றதுன்னு தெரியலையே, ஐயோ அது வந்துருமோ, நமக்கு கால் வந்துருமோ, வெளியில போட்ட செருப்பு இப்பதான் 125 ரூபாய்க்கு, மன்னிக்கணும் 500 ரூபாய்க்கு நல்ல செருப்பு வாங்கிட்டு வந்தோம், அதை போட்டு வந்தோமே எடுத்துட்டு போயிருவாங்கன்னு தெரியாது. என்ன பண்ணும்? அந்த மாதிரியான ஒரு உணர்வுக்குள்ள கோயிலுக்குள்ளேயே பெருமான் நினைக்க மாட்டோம். ஆனா மணிவாசக பெருமான் அவருடைய வேலை அலுவல்கள் அத்தனையும் சிவபெருமான நினைச்சா சிவபெருமான் உங்கள் அலுவல்லையே உங்களுக்கு கூப்பிட்டுக்குவாருன்னு தான் சொல்றோம். என்ன மணிவாசகர் செய்த தெரிஞ்சுக்கிட்டோம்னா, உன் வேலையை சரியா செய். ஆனா என்ன நினைப்போட செய்யணும்? சிவபெருமான் நினைப்போடையே செய். அவனை அடையணும்ன்ற நினைப்போடைய உன் வேலையை சரியா செய்ய, நான் உன்னை தடுத்தால் கொள்வேன் அப்படின்னு சொல்லக்கூடிய பெரும் செய்திதான். சரவணையா வந்திருக்காங்க, திருவடி வணங்கிற சாமி அப்படின்னு சொல்லக்கூடிய பெரும் செய்தி தான். நம்ம சாமி கோயில்ல உட்காந்து பஜனை பண்ணு, எனக்காக நீ கோயிலில் இருந்து, அதெல்லாம் சாமி சொல்லல. சாமி என்ன சொல்லுதுன்னா, உனக்கு கொடுக்கப்பட்ட இந்த உலகத்துல உனக்குன்னு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. என்ன? உன் குடும்பம், உன் குழந்தை, உங்க அம்மா அப்பா, உனக்கு கூட பிறந்த அண்ணன், இவங்களெல்லாம் பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு உனக்கு இருக்குன்னு கொடுத்துருக்காரு. அந்த பொறுப்புகளை சுமந்து கொண்டு சிவபெருமான நினைச்சுக்கிட்டே இருந்தா சிவபெருமான் நம்மை ஆட்கொள்வான் அப்படிங்கிற பெரும் செய்தியத்தான். ஆக நம்ம அறத்துல நின்னா அருள் கிடைக்கும். எப்படி நம்ம அறத்துல நின்னா அருள் கிடைக்கும். அறம்தான் அருளை தருகின்ற இன்பம். ஆனா அருள் தனியா கிடைக்காது. நல்லா கவனிங்க. அறத்துல நிக்கணும். ஒரு முக்கியமான செய்தி, முடிஞ்ச அடியார்கள் கூட இருக்கலாம். இந்த ஒரு செய்தி புரிச்சுக்கோங்க எல்லாரும். அறத்துல நிக்கணும். அறம் என்பது என்ன? செய்ய வேண்டியதை செய்யணும், செய்யக்கூடாது செய்யணும், அவ்வளவுதான். அறத்துல நிக்கணும். அறத்துல நின்னா மட்டும் போதுமான்னு கேட்டா இல்ல. அறத்துல இருந்து அருளை, நான் டெய்லி எங்க வீட்டுக்காரரும் போறாரு கச்சேரிக்குன்னு பேக மாட்டிக்கிட்டு காலேஜுக்கு போவேன், ஆனா சம்பாத்தியமே வாங்கி தர மாட்டேன், சம்பாதிச்ச காசை நான் வீட்டுக்கே கொண்டு வர மாட்டேன்னா அது ஏதாவது யூஸ் இருக்கா? அது மாதிரி அறம் என்பதே அருளை ஈட்டுவதற்காகத்தான். அறம் என்பது எதுக்காக? நான் இவன் நின்னானே, யாரு நம்மளுடைய பொய் பேசாம ஹரிச்சந்திரன் நின்னானே, அவன் அறத்துல நின்னா எதுக்காக? அறத்துல நின்னா இறைவனுடைய அருள் கிடைக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு. நீ அதே மாதிரி கற்பு நெறியில் நின்ன அத்தனை பெண்களுக்கும் இறைவனுடைய அருள் கிடைக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு. அறத்துல நிற்பதே அருள் ஈட்டுவதற்காக நினைக்கணும். சில பேருக்கு கடவுள் மேல நம்பிக்கை இருக்காது, அறத்துல நிக்கிறோம் அவ்வளவுதாங்க எங்களுக்கு தெரியும் அப்படின்னா இதுக்கு என்ன அர்த்தம்னா, வேலைக்கு போவோம் ஆனா சம்பளம் வாங்க மாட்டோம்ன்ற மாதிரி. நீங்க கேட்கலாம், ஐயா நீங்க தான் கூலி வாங்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்களே, கூலி வாங்கினா அதுக்கு இது ஒண்ணுமில்லாம போயிடுன்னு சொல்லியிருக்கீங்களே, இதுக்கு இந்த கூலி வேற, அருள் கூலி கண்டிப்பா வேணும். கேட்கிறார். யார் கேட்கிறா? மணிவாசகர் கேட்கிறாரு, ஞானசம்பந்தர் கேட்கிறாரு. அருள் கூலி, உலக கூலி கேட்கல. உலக கூலி கேட்டா உலக பொருள் தான் கிடைக்கும், அருள் கூலி கேட்டா சிவபெருமானே கிடைப்பார். புரியுதுங்களா? எதை கேட்கிறோமோ அதை கொடுப்பான் அவன். உலக பொருளை கேட்டா உலக பொருள் தான் கிடைக்கும். அருள் கூலி அப்படின்னா இறைவனுக்காக செய்த அறத்திற்கு அருளைத்தான் பெறணும். ஆனா அருள் டைரக்டா பெற முடியாது. இப்போ நல்லா கவனிங்க, நமக்கு எல்லாம் தெரிஞ்சதுதான், சாம்பார் தான். நம்ம சோத்துக்கு சாம்பார் தான் ஊத்தணும். வெள்ளிக்கிழமை அதுமா சோத்துக்கு சாம்பார் தான் ஊத்தணும். ஆனா சாம்பார் டைரக்டா கிடைக்குமா? சாம்பார் டைரக்டா ஐயா கடையில போய் 2 ரூபாய், கடையில போய் 10 ரூபாய் கொடுத்தா பாக்கெட்ல கவர் போட்டுருவான். அவனும் அந்த சாம்பாரை பக்குவப்படுத்தி தான் கிடைக்க முடியும். எல்லாத்தையும் வேக வச்சு சரியான பதத்துல போட்டு, பருப்பை எப்ப போடணும், காயை எப்ப போடணும், பெருங்காயத்தூள் எப்ப போடணும், மஞ்சத்தூள் எப்ப போடணும், எல்லா தூளையும் எப்ப போட்டு கடைசியில எப்படி தாளிச்சு கொட்டணும் எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அதுதான் சாம்பாரா வரும். அது மாதிரி சாம்பார் டைரக்ட் அருள் தன்னால வராது. முதல்ல அறத்துல நிக்கணும். ஆனா அருளைத்தான் பெற போறோம், அருள் தன்னால வராது. அருளை பெறுவதற்கு முன்னாடி ஒண்ணு செய்யணும், ஒண்ணு இன்டர்மீடியட்டா ஒண்ணு வேணும். அருளை பெறுவதற்கு முன்னாடி என்ன வேணும்? ஒண்ணு இன்டர்மீடியட்டா வேணும். அது என்னன்னா அதற்கு பேரு தான் அன்பு. அப்போ அறத்துல நிக்கணும். லோகனையா வந்துட்டாங்க. அறத்துல நிக்கணும், அன்பை பெறணும். அந்த அன்பு பக்குவம் அடைஞ்சா அது என்னவா மாறிடும்? அன்பு பக்குவம் அடைஞ்சா அது என்னவா மாறிடும்? அருளா மாறிடும். அவ்வளவுதான். இதுல எது மிஸ் ஆனாலும் நமக்கு அருள் கிடைக்காது. அறத்துல நிக்காட்டினாலும் அருள் கிடைக்காது. நான் அறத்துல மட்டும்தான் நிப்பேன், இறைவன் இல்லைன்னு சொல்லுவேன், எனக்கு இறைவனை பத்தி கவலை இல்லை, இறைவன் இருக்கோ இல்லையோ நான் நல்லது மட்டும்தான் செய்வேன் அப்படின்னா அவர்கள் எதை பெறல? வேலை செஞ்சு அருள் என்ற இன்பத்தை பெறாம இருக்காங்க. அருளை பெற வேண்டும்.
அருளை பெறுவதற்கு முன்னாடி அன்பு வந்துடணும். அன்பு எப்படி இருக்கணும்? பக்குவப்படணும். எப்ப பக்குவப்படும் அன்பு? எப்ப பக்குவப்படும்? ஒரு நெல் இருக்கு, நெல்லை பக்குவப்படுத்தணும் இல்ல? நெல் இருக்கு, நெல்லை பக்குவப்படுத்தணும். எப்ப நெல்லை பக்குவப்படுத்தணும்னா, நெல்லு எப்பயுமே நம்ம வீட்டுல இருந்தா தான் பக்குவப்படுத்தணும். வாமா மின்னல் அப்படிங்கிற மாதிரி நெல்லு வந்துட்டு சடக்குன்னு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த நெல்லை பக்குவப்படுத்த முடியுமா? அப்போ அந்த பக்குவப்படுத்துற அளவுக்கு அது கூட நம்ம கூட இருக்கணும். அது போல அன்பு என்பது வாமா மின்னல் மாதிரி வந்துட்டு போயிடக்கூடாது. அன்பு என்பது தேங்கணும். அன்பு என்பது உள்ளுக்குள்ள அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா, நேத்து 2 லிட்டர் அன்பு வந்துச்சு, இன்னைக்கு கொஞ்சம் கூட வந்திருக்கு அப்படின்னு அன்புன்ற கலசத்துல அன்பை தேத்திக்கிட்டே வரும். அன்புன்ற கலசத்துல அன்பை ஏத்திக்கிட்டே வர்றதா கொஞ்ச நாள் கழிச்சு அந்த அன்பு கலசம் அருள் கலசமா மாறும். அப்போ அறம் என்ற கும்பத்தை எடுத்து, நல்லா கவனிங்க, நான் சொல்ற கவனிங்க, ஒரு நிமிஷம் முக்கியம் எல்லாரும். அறம் என்ற கும்பத்தை எடுத்து அன்பு என்ற நீரை விட்டு அதை பல்காலம் பூரித்து அதை அருளாக மாற்றுவதைத்தான் நமக்கு என்ன சொல்றாங்க, கும்பாபிஷேகத்துல வச்சு காட்டுறாங்க. கும்பாபிஷேகத்துல எடுத்தவொடனே இன்னைக்கு வச்சவொடனே நாளைக்கு ஊத்திடுவாங்களா? எத்தனை நாள் வச்சிருப்பாங்க? குறிப்பிட்ட காலம் இருக்குல்ல, அந்த கலச நீரை குறிப்பிட்ட காலம் வச்சிருக்கணும். வச்சு அது அப்போ அந்த கலசத்தை தாங்குற என்ன வேணும்? அப்ப எதைத்தான் ஊத்துறோம் சாமிக்கு? சாமிக்கு என்ன ஊத்துறோம்? பாவனையா என்ன ஊத்துறோம்? அறம் என்ற கலசத்தில் அன்பு என்ற நீரை பக்குவப்படுத்தி அருளாக்கி அருளை முழுவதுமா சாமிக்கு ஊத்துறோம். இதத்தான் சொல்லி தராங்க. கடைசி வரைக்கும் தண்ணியை ஊத்துறோம்னு நினைச்சுக்க கூடாது. இந்த உடம்புன்றது அறம் செய்வதற்காக வந்த உடம்பு தான். தப்பு செய்யறதுக்காக வரல, திருடுறதுக்காக வரல, ஊரடிச்சு உலையில போடுறதுக்காக வரல. அப்படி வந்தா சாமி அங்கங்க ஓட்டையை போட்டுருவார். அருள் கலசத்தை ஏத்த விட மாட்டார். அறம் செய்வதற்காக வந்த கலசம் இந்த உடம்பு. அதுல 8000 நரம்புகள் இருக்கு, அதுதான் வெளியில ஓடுகின்ற அந்த வெள்ளை கலர்ல வச்சது. அதுல அருள் என்ற அன்பு என்ற அந்த நீரை ஊத்தி ஆவாகம் என்ற நிலையை அதை பக்குவப்படுத்தல் செய்யும் போது அன்பு அருளாக மாறுனால அது அருளாக வரைக்க வெயிட் பண்ணி அருளை அருளுக்கே சமர்ப்பிப்பதுதான் கும்பாபிஷேகம். அருளை அருளுக்கே சிறப்பிப்பதுதான் என்னது? கும்பாபிஷேகம். தினமும் கவனிங்க, தினமும் எல்லார் மேலையும் அன்பு செஞ்சு உங்களுடைய வேலையெல்லாம் நல்லபடியா செஞ்சு சிவபெருமான உட்கார்ந்து காதலாகி கசிந்து கண்ணீர் பாடி சிவபெருமானுக்காக ஒரு பூ போடுறீங்கல்ல, அது தினந்தனும் உங்க வீட்டுல இருக்கிற பெருமானுக்கு நீங்க கும்பாபிஷேகம் பண்றதுக்கு சமம். தினந்தனும் நீங்க பண்றீங்க. ஒரு கும்பாபிஷேகம் பார்த்தாலே பெரிய புண்ணியம். நீங்க தினம் கும்பாபிஷேகம் பண்ணிட்டு இருக்கீங்க. இருக்கிற அத்தனை அடியார்களுக்கும் எனக்கு நல்லா தெரியும், நீங்க உங்க அறத்துல சரியா நிக்கிறீங்க, மாற்று கருத்தே இல்ல. அன்பாவும் எல்லார்கிட்டையும் நடந்துக்கிறீங்க. அதே சமயத்துல அன்பை தக்க வச்சு பெருமானுக்கு ஆவாகனம் செய்து நீங்க போடுகின்ற ஒவ்வொரு பூவும் கும்பாபிஷேகம் தான். அப்போ நாம பிறந்தது எதற்காகன்னா, அருள் கலசத்தை பெருமானுக்கு திரும்பி அதைதான் வேண்டும் வேண்டும் நின் கலர்க்கு அன்பு அப்படின்னு யாரு கேக்குறா? வேண்டவே வேண்டாம், வேண்டாம் யானே என்ன வேண்டாம், வேண்டேன் செல்வம் வேண்டேன் ஆமா பேர் வேண்டேன் ஊர் வேண்டேன் உற்றாரை யான் வேண்டேன் ஊர் வேண்டேன் பேர் வேண்டேன் எல்லாம் வேணாம் வேணாம்னு சொன்னவரு வேண்டும் வேண்டும் நின் கலர்க்கு அன்புன்ற உன் திருவடிக்கு எனக்கு அன்பு கொடு, உனக்கு அன்பு கொடு, எனக்கு அன்பு செய்ய தெரியாது, நீ அன்பை கொடுன்னு அன்பை வாங்கி அந்த அன்பை தக்க வச்சா அது அருளா மாறிடும்னு தெரிஞ்சனாலதான் அவர் சாமி கிட்ட அன்பு கேட்கிறாரு. இந்த அன்பு கேட்கிற அந்த மெத்தடுக்கு பேரு தான் என்னது? எனக்கு அன்பு வேணும்னு கேட்கிற மெத்தடுக்கு பேரு தான் போற்றி செய்வது. இந்த அன்பு கேட்கிற மெத்தடுக்கு பேரு தான் என்னது? போற்றி செய்வது. ஆக போற்றி செய்ய செய்ய நம்மளுடைய அன்பானது உயர்ந்து கொண்டே போகும். நம்ம அறம் என்ற பானை மூலமா தான் என்ன பண்ண முடியும்? அறம்ன்ற பானையை உடைச்சிட்டோம்னா என்ன ஆயிடும்? அறத்தை உடைச்சிட்டோம். நான் அறம் செய்யல, தப்பு தப்பா பண்றேன், உலகத்துல இருக்கிற எல்லா தப்பையும் பண்ணிட்டேன்னா ஓட்ட பானை ஆயிடும். அந்த பானையில நீங்க என்ன பண்ண முடியாது. எவ்வளவு பெரிய அன்பை ஊற்றினாலும் அறத்தை ஊற்றினாலும் அது நிக்காது, ஒழுகிடும், அருள் கிடைக்கவே கிடைக்காது. சில பேர்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, நீங்க பாத்துருக்கலாம், பெரிய பெரிய அரசியல்வாதிகள் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம ஊரை எடுத்து உலையில போட்டு ஒரு கோயில் கும்பாபிஷேகத்துக்கு காசை கொடுத்துருவோம்,
பாத்துறீங்களா? சில பேர் பாத்துறீங்களா? ஊர் அடிச்சு சொல்லப்படும் எல்லா நாளும் தப்பு பண்ணுவாங்க. ஆனா கோயில் கும்பாபிஷேகம் வந்தா லட்சக்கணக்கில் கோடி கணக்குல கொடுத்துட்டாங்கன்னா அவங்க செஞ்ச அத்தனை பாவமும் போயிடும். நீங்க இந்த பாவம் பண்ணிருக்கீங்களா, இந்த பரிகாரம் செய்யுங்க, அது உங்களுக்கு போயிடும் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அதெல்லாம் என்னது? ஓட்ட குடத்தை புளியால வச்சு அடைக்கிற மாதிரி. அதெல்லாம் ஒரு நாளும் தாங்காது. அதனால அறம் செய்ய வேண்டும் என்பதை மட்டும் குழந்தைங்களுக்கும் நீங்களும் தெரிஞ்சுக்கணும். ஐயோ சாமி, நான் நிறைய தப்பு பண்ணிட்டேனே, இப்ப நான் என்ன பண்றது? பரவாயில்ல. இன்னையில இருந்து தெரிஞ்சுனா போதும். இந்த நிமிடத்துல இருந்து மாறினா போதும். நான் இனிமே அறத்தை அறம்னா என்ன? இறைவன் சொல்லப்பட்டதை செய்வேன். இதை செய்யன்னு சொன்னதெல்லாம் செய்வேன், செய்யக்கூடாதுன்னு சொன்னதெல்லாம் செய்ய மாட்டேன். அதுதான் நாம என்ன பண்ணுவோம்? செய்யன்னு சொன்னதெல்லாம் செய்வோம். தினமும் எந்திரிப்போம், கோயிலுக்கு போவோம், சாமி கும்பிடுவோம், மாலை போடுவோம், அதுக்கப்புறம் சாமிக்கு பூ வைப்போம், எல்லாம் பண்ணுவோம். சாமி என்ன சொல்லியிருக்காரு? யாரையும் கோவப்படாத, யாரையும் பகை வைக்காத, யாரையும் நீ எதிரியா நினைக்காத, பொறாமப்படாத, அடுத்தவங்க சொத்துக்கு ஆசைப்படாதன்னு சொல்றதெல்லாம் கேட்க மாட்டோம். அது எப்படி? என்னால நான் சாமி கோயிலுக்கு போற எல்லாம் பண்றேன், அடுத்த சொத்து எனக்கு வேணும் அப்படிங்கிற உணர்வு நமக்குள்ள வரக்கூடாது. அறத்தான் முதல் முக்கியம். அதனால நம்ம வழிபாடு செய்வது என்பது அறத்தின் மூலம். இன்னும் ஒரு செய்தி சொல்லி நான் அம்மாவுக்கு வழி கொடுக்குறேன். அம்மா தயாரா இருக்கீங்களா? சுவாமி நம்ம இன்னைக்கு அண்ணாமலை பத்தி பேசுறதுக்கு தயாரா இருக்காங்க நம்ம? சரி, தயாரா இருங்க. நான் கொஞ்சம் பேசிட்டு உங்களுக்கு காலம் தர்றேன். கரெக்டா ஒரு கொடுக்குற ஒரு 1/2 மணி நேரம் நீங்க பேசலாம். உங்களுக்கான கால அவகாசம் நல்லாவே இருக்கும், ஒன்றும் பிரச்சனை. சரி, இப்போ என் கூட எல்லாரும் இணைஞ்சிருக்கணும். எல்லாரும் வாய்ப்பு இருந்ததுன்னா வாய்ப்பு இருக்கிற எல்லாரும் என் கூட இணைஞ்சிருக்கணும். நான் செய்யற தொண்டு சிவத்தொண்டு, சிவத்தோட சேரணும்ன்ற நினைக்கிற என்னுடைய அன்பு மட்டும்தான் என்ன ஆகும்? பால்ல அந்த உர ஊத்துனா மட்டும்தான் என்ன ஆகும்? பால் முழுவதுமா தயிரா நிக்கும், பக்குவத்துல நிக்கும். நான் பால்ல போய் பாலிடாயில் ஊத்திட்டாலோ, பால்ல போயிட்டு நான் வேற ஏதாவது நம்ம கெமிக்கல் போட்டாலோ, பினாயில ஊத்திட்டாலோ என்ன ஆகும்? பால் தெரிஞ்சு போயிருங்க, கெட்டு போயிடும். அதனால இந்த அருள் அமுதத்துல சிவம் என்ற அந்த ஒரு விஷயத்தை மட்டும்தான் உள்ள சேர்க்கணும். வேற விஷயத்த உள்ள சேர்த்துட்டா அங்க அருள் விளையாது. எப்படி உர ஊத்துறப்ப தயிர் ஊத்தாம வேற எதை ஊத்தினாலும் தயிர் விளையாது, அது போல நம்மளுடைய அருள், நம்மளுடைய அன்புல இறைவன் சிவபெருமானை தவிர வேற எந்த பொருளை நீங்க சேர்த்தாலும் அது பிரிஞ்சு போயிடும். ஏன்னா இவன் தான் அமுதம். யாரு? சிவபெருமான் தான் அமுதம். அமுதம்னா என்ன அர்த்தம்? அமுதம் தமிழ்ல தானே கேட்கிறேன். என்னது? எத்தனை பாட்டு இருக்கு. அமுதை பொழியும் நிலவே நீ. தமிழுக்கும் அமுது என்று பேருங்கய்யா. தமிழுக்கும் அமுது என்று பேருங்கய்யா. அமுதுனா என்ன? அமுது தூய்மையானது, கலப்படம் இல்லாததுங்கய்யா. அமுது என்றால் உயிர் என்று அர்த்தம். பரவாயில்ல, உயிர்னு புதுசா சொல்லியா? சரி, வேற உயிர் இல்ல வேற கலப்படம் இல்லாததுங்க, தூய்மையானது. அழகுதான் அமுதங்கய்யா. அன்பு அமுதம். அமுது எல்லாரும் யோசிச்சிருப்பீங்க. அமுது அப்படின்னா இல்ல ஐயா திருச்சிற்றம்பலம். சாமி சரவணையா
மரணமல்லா பெருவாழ்வு கொடுக்கும் அமுது உணவு. சரி. இறைக்கு படைக்கும் படைகள். சரி, எல்லாம் சொல்லிட்டாங்க. அருமை அருமை. அமுது என்பது நிலைத்திருப்பது, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. அமுது என்றால் என்னன்னா நிலைத்திருப்பது, என்றும் நிலைத்திருப்பது. அதுதான் அமுது, என்றும் நிலைத்திருப்பது. என்றும் நிலைத்திருப்பதுன்னா எப்படி இருக்கணும்? இருள் இருக்கு, ஆன்மாவும் இருள் இருக்கு, ஆன்மாவும் இருள் இருக்கு. என்னைக்கு நினைச்சிருக்கோம்? இருளும் என்னைக்கு நினைச்சிருக்கோம்? பெரும்பாலும் நினைச்சிருப்பான். ஆனா இன்பத்தோடு என்றும் நிலைத்திருப்பதுக்கு பேரு தான் அமுது. நல்லா தெரிஞ்சுக்கணும். என்றும் நிலைத்திருப்பது ஆன்மாவும் நினைச்சிருக்கோம், இருளும் எப்ப இருக்கும்? முப்பொருள் உண்மையில அப்படி இருக்கிறப்போ இருளுக்கும் நிலைப்பு தன்மை உண்டு ஆன்மா. ஆனா இறைவன் ஒருவன் தான் இன்பத்தோடு நிலைத்திருக்கான். இன்பத்தோடு நிலைத்திருப்பதற்கு பேரு அமுதுன்னு பேரு. தேவர்கள் அமுதையே சாப்பிட்டாங்கன்னா எப்பயும் இன்பமா இருக்கலாம், நிலைத்தும் இருக்கலாம்னு சாப்பிட்டாங்க. தேவர்கள் என்ன பண்ணாங்க? அமுதத்தை சாப்பிட்டது எதுக்காக? எப்பவும் நிலைத்தும் இருக்கலாம், இன்பமாவும் இருக்கலாம் தான் சாப்பிட்டாங்க. ஆனா ஒரு நாள் கூட இன்பமா இல்லை. எப்ப பார்த்தாலும் சூரபத்மன் அடி வாங்குறதும், ராவணன் கிட்ட மிதி வாங்குறதும், அதுக்கடுத்து பல அசுரர்கிட்ட போய் ஒளிஞ்சு ஓடுறதும், இதுதான் அவங்களோட வேலை. ஒரு நாளும் அவங்க என்ன பண்ணல? இன்பமா இல்ல. நிலைச்சிருந்தாங்க, ஆனா நிலைச்சும் நிக்கல. கடைசியில அவர்கள் எல்லாம் என்ன பண்ணாங்க? இறந்துதான் போனாங்க. இறைவன் வந்து அவங்களுடைய எலும்பு மாலை எல்லாம் போட்டுக்கிட்டான், கங்கால மூட்டைன்னு சொல்லி. அப்போ அமுது என்றால் என்ன? நிலையானதுங்க, நிலையானது, என்றும் நிலையானது. அது மட்டும் சொல்லக்கூடாது, இன்பத்தோடு இன்பத்தோடு நிலைத்திருப்பது, அதுக்கு பேரு தான் அமுது. நம்ம சாப்பிடுறோம்ல சாப்பாடு, அதுக்கும் அமுதுன்னு பேரு. அமுது எடுத்துக்கிட்டீங்களான்னு சொல்லுவாங்க, பாத்தீங்களா? அது ஏன்னா இந்த ஒரு நாளைக்கு நம்ம நிலைத்திருக்க வைக்குது. அந்த சாப்பாடு இந்த உடம்ப நிலைத்திருக்க வைக்குது. எப்படி நிலைத்திருக்க வைக்குது? இன்பமா, இந்த உடம்பு இன்பமா இருக்கிறதுக்கு உணவுதான் காரணமா இருக்கு. ஹலோ, நடராஜன் ஐயா, அம்மா மீட் பண்ணிக்கலாம். அதெல்லாம் கவனிங்க. அமுது என்பது நிலைத்திருப்பது. அதோடு நிலைத்திருப்புன்னு சொல்லக்கூடாது. இன்பமாக அவன் இருப்பான், வருஷம் பூரா கிடப்பான், கடைசி வரைக்கும் இழுத்துக்கிட்டு நோய்வாய்ப்பட்டு கிடக்கான்னா அவனுக்கு அது இன்பமா? கிடையாது. இன்பமாவும் இருக்கணும், நிலைத்து இருக்கணும். இன்பத்தோடு நிலைத்திருப்பதற்கு பேரு தான் அமுது. சிவபெருமான் ஒருவனை தவிர அதை யாருனாலையும் கொடுக்க முடியாது. ஏன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்டே அடிபட்டு போயிடும். யாரும் நிலைத்திருக்க முடியாது. யார தவிர? ஏன் இறைவன் சொல்ல பொது நீக்கி சொல்லணும்? ஏன் எல்லாரும் இறைவன் சொல்லி பழகுறாங்க? அதனால இந்த இடத்துல பொதுவா சொல்லக்கூடாது. இறைவன் சிவபெருமான் தான். சிவபெருமான் ஒருவன் தான் என்றும் நிலைத்திருப்பான். முதல் பாயிண்ட். அவன் ஒருத்தங்கிட்டதான் இன்பம் இருக்கு, மத்த யாருக்கிட்ட இன்பம் இல்ல. இன்பத்துக்கு மொத்த சொந்தக்காரன் யாரு? நாராசமான கதை. என்ன கதைதான்? அன்னை பராசக்தி இவர் சொல்ற பேச்சை கேட்கலையா? வைரசிவாமியம் மீட் பண்ணிக்கலாம். அன்னை பராசக்தி இவர் சொல்ற பேச்சை கேட்கலையா? அதனால அந்த அம்மா வந்து நெற்றிக்கண்ணில வச்சு தீயில எரிச்சுட்டாராம். எரிச்சதுக்கு அப்புறம் அம்மாவோட உடம்ப எடுத்துக்கிட்டு அழுகுறாராம். ஐயோ, நான் என்னுடைய மனைவி என்னை விட்டு போயிட்டாளேன்னு கண்ணீர் விட்டு கதறாராம். கதறிட்டு அவர் எப்படி ருத்ரதாண்டம் ஆடுறாராம். அதுக்கு 84 இடத்துலயும் விழுந்துதான். அந்த இடத்துல எல்லாம் பூரா சக்தி பீடங்கள்லாம் மாறிச்சான். இதுல சிவபெருமான் அழுதாரா, சிவபெருமான் ருத்ரதாண்டம் ஆடினான். சிவபெருமானுக்கு கோபம் என்னைக்கும் கிடையாது, அவனுக்கு கவலை என்னைக்கும் கிடையாது. அது தெரிஞ்சுக்கணும். சிவபெருமானுக்கு கோபம் மட்டும் வந்துச்சுன்னா நாமெல்லாம் இருப்போமா? முதல்ல தெரிஞ்சுக்கோ, நாமெல்லாம் இருப்போமா? ஏண்டா உனக்கு எத்தனை பிறவி கொடுத்துருக்கேன், படுபாவி, திரும்பவும் சீரியல்ல தான் உட்கார்ற, திரும்பவும் பணத்து பின்னாடிதான் போற, இதெல்லாம் நிலையில்லாததுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நீ போறையே, இனிமே நீ இருக்க வேண்டான்னு சொல்லி நம்ம எல்லாரையும் துமில் போட்டு வர போட மாட்டாரு. அவர் கோபம் மட்டும் வந்ததுன்னா சொல்லுங்க. அவன் கோபப்படாதவன்றதுக்கு காரணம், தினமும் கண்ணாடி முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னா உங்க முகம் தெரிஞ்சதுன்னா நீங்க சொல்லலாம் சிவபெருமானுக்கு கோபம் வராதுன்னு சொல்லலாம்.
சிவபெருமானுக்கு கவலை வராதுன்னு சொல்லலாம். கண்ணு இருக்கிற இடத்துல இருக்கா? கண்ணாடி பாக்குறீங்களா எல்லாரும்? கண்ணாடி கண்ணு இருக்கிற இடத்துல இருக்கா இல்ல காது இருக்கிற இடத்துல இருக்கா? கண்ணு இருக்கிற இடத்துல இருக்குதுங்க ஐயா. கரெக்டா வச்சிருக்கான். கண்ணை வைக்கிற இடத்துல கண்ணை வச்சிருக்கான், மூக்கு வைக்க வச்சிருக்கான், எல்லாம் கரெக்டா வச்சிருக்கான்னா அவன் கருணையோட இருக்கான்னு அர்த்தம். ஆகா, நான் என் மேல கோபப்பட்டு, சில பேரு அவன் மேல எனக்கு கோபம் இல்லைங்க, ஆனா எனக்கு என்ன கிடையாது, அவன் மேல எனக்கு கோபம் கிடையாது, அவன் மேல எனக்கு விருப்பமும் கிடையாது, அவன் கிடையாது கெட்டு போறான், இனிமே அவனை பத்தி நினைக்க மாட்டேன் அப்படின்னு போற பழக்கம் உண்டு. அப்ப அவன் மேல கோபம் இல்லாம இருப்போம், ஆனா கருணையோட இருக்க மாட்டோம். நம்ம முகத்தை பாக்குறப்பெல்லாம் என்ன தோணும்? சிவபெருமானுக்கு கோபம் இல்லைன்னு தெரியணும். நம்ம கண்ணு மூக்கு முழி எல்லாம் சரியா இருந்து டெய்லி சாப்பாடு கிடைக்க நினைக்கும் போது அவன் கருணையோடு இருக்கான்னு தெரிஞ்சுக்கலாம். நீங்க ஒவ்வொரு நாளும் கண்ணாடியில உங்க முகத்தை பாக்குறப்போ அவன் கோபமற்றவன், அவன் கருணையாளன்னு தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு நாளும் இதை விட கருணையாளன் என்ன வேண்டும்? அதனால அவன் ஒருவனுக்குத்தான் கருணையும் ஆனந்தமும் இருக்கு. அவன் அழுதான், அவன் உட்கார்ந்து வருத்தப்பட்டான்னு யாராவது எந்த கதையிலாவது சொன்னா அந்த கதையை உடனே கிழிச்சு போட்டு வந்துருங்க. தயவு செய்து அந்த மாதிரி கதையில கேட்காதீங்க. புராணத்துல நிறைய புராணத்துல இருக்கு, சிவபெருமான் கோவப்பட்டு சாபம் கொடுத்தாரு. கோவப்பட்டு சாபம் கொடுக்கணும்னா முதல்ல அந்த எழுதுன அந்த நூலை எழுதுனாங்களா அவருக்கு தான் முதல்ல சாபம் கொடுத்துருக்கணும் இல்ல? ஆமாவா இல்லையா? யாரு எழுதியிருக்காங்களோ, புராணத்தை யார் எழுதினாங்களோ, சிவபெருமான் கோவப்பட்டு சாபம் கொடுத்தான்னு சொன்னா முதல்ல என்ன பண்ணணும்? அதை எழுதுனவங்களுக்கு அவங்க ஏன் அப்படி சொல்றாங்க கவனிங்கள. அவங்க ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, அன்னை பராசக்தி வேதம் சொல்லிட்டு இருந்தானா அவ டக்குன்னு திரும்பி மயில் நல்லா இருக்கா அது நல்லா இருக்கான்னு பார்த்துட்டாலாம். பார்த்த உடனே கோவப்பட்டு நீ மயிலாவே போன்னு தப்பிச்சுட்டானா. அவ திரும்ப மயிலா வந்தா அதெல்லாம் ஒரு புராண செய்தி, ரைட்டா? மயிலாப்பூர்ல எல்லாம் சொல்ற செய்தி. என்ன எதுக்காக சொல்லியிருக்காங்கன்னா, வேதத்தையும் ஆகமத்தையும் அசட்டையா கேட்க கூடாது. அன்னை பராசக்திக்கே சாபம் போட்டாங்க, நாம் என்ன பண்ணக்கூடாது? அசட்டையா அன்னை பராசக்திக்கே சாபம் போட்டாங்க, நாம அசால்ட்டா உற்றக்கூடாதுன்னு நினைக்கிறதுக்காக அந்த மாதிரி கதை சொல்லியிருக்காங்க. புரியுதுங்களா? அவர் ரொம்ப கோபக்காரங்க அப்படின்னு என்ன அர்த்தம்? ஹெட் மாஸ்டர் அடிச்சிருவாரு, டீச்சர் சொல்லுவாங்கல்ல, ஆனா அடிக்க மாட்டாரு, அடிச்சுவாரு பயந்துகிட்டே இந்த பிள்ளை நல்லா படிக்கும், அந்த மாதிரிதான் நம்மள சொல்ல. ஆனா சிவபெருமானுக்கு கோபம் கிடையாது. புரியுதுங்களா? சரி, இப்போ திருமால் எடுத்துக்கணும். இப்ப திருமால் தாங்க இப்ப எனக்கு இறைவன், திருமால் தான் எனக்கு இறைவன், அதான் 2வது சாமி, அவரை தான் நாங்க கும்பிடுவோம் அப்படின்னா நான் கேட்கிற கேள்வி, எப்படி ராமரும் அவதாரத்துல ஒண்ணு, ராமனை கொல்ல துடிக்கிற பரசுராமனும் அவதாரத்துல ஒண்ணுன்னா எப்படி ரெண்டு பேருமே இருக்காங்க, 2 பேருமே அவதார புருஷரா எப்படி இருக்க முடியும்? என்னுடைய கேள்வி. முதல்ல அவதாரம் எடுத்தாலே அவங்க என்ன கிடையாது, அவங்களுக்கு பிறப்புக்குள்ள வந்துடுறாங்க, அவங்க நிலைத்த பொருள் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. அப்படி இருந்தும் மக்கள் அங்க போறாங்க. அப்படி இருக்கிறப்போ ராமனும் பரசுராமரும் ஒரே காலகட்டத்துல வாழ்றாங்க, 2 பேரும் பரம்பரை. அப்ப 2 பேருக்கும் ஏன் இவரே அவர் செய்யற வேலையை செய்ய முடியாதா? நான் என்ன கேட்கிறேன்னா, நீங்க கேட்கலாம், பரசுராமர் ஒரு வேலையை செஞ்சாருங்க, இவர் ஒரு வேலையை செஞ்சாருங்கன்னா, ஏன் அப்ப வந்தவரே 2 வேலையை செய்ய முடியாதா? ஏன் ரெண்டு பேரை போட்டு வேலை செய்யறாரு? அப்ப அதுலயே அவருக்கு எஃபிஷியன்ட் இல்லையான்னு தெரியும். சரி, பலராமனும் கிருஷ்ணனும் ஒரே அவதாரம், 2 பேருமே தசாவதாரத்துல ஒண்ணு, ஆனா வேற ஆளுங்களா இருக்காங்க. அப்படிங்கிறப்போ எப்படி அதை நம்ம உயர்பொருளா நினைக்க முடியும்? இதுலயே அடிபட்டு போச்சு. ஒரே அவதாரத்தை நீங்களே அவதாரம் லிஸ்ட் போறீங்க இல்லையா, உங்க லிஸ்டே தப்பா இருக்கு. உங்க லிஸ்ட்ல இருந்தே தெரிஞ்சிருச்சு. நீங்க என்னது இப்போ கவனிங்க, என்ன கவனிங்க, ஒரு நிமிஷம் கவனிங்க. இப்ப நான் என்ன பண்றேன்னா, என் ஃப்ரெண்டு கிட்ட உப்மா செய்யணும், எனக்கு ஒரு லிஸ்ட் கொடுன்னு கேக்குறேன். ஓகேவா? அவங்க என்ன சொல்றாங்கன்னா, முதல்ல எடுத்த உடனே எண்ணெய் 2 லிட்டர் வாங்கிக்க அப்படின்றாங்க. எண்ணெய் 2 லிட்டரு என்ன, அதுக்கப்புறம் மிளகு ஒரு 100 கிராம். எவ்வளவு உப்புமா? ஒரு ஆளுக்கு செய்யற உப்புமா தான். மிளகு ஒரு 100 கிராம், எண்ணெய் 2 லிட்டரு என்ன, அதுக்கப்புறம் பால் ஒரு 3 லிட்டரு, அதுக்கப்புறம் வேற என்ன, பாகக்காய் ஒரு 2 பாகக்காய், கொத்தவரங்காய் ஒரு 3. இதெல்லாம் லிஸ்ட் போறப்ப என்ன தெரிஞ்சிடும்? இந்த லிஸ்ட் போறப்பவே இவங்களுக்கு உப்மானா என்னன்னே தெரியாது. அந்த லிஸ்ட பார்த்தாலே இவங்களுக்கு உப்மானா என்னன்னே தெரியாதுன்னு கண்டுபிடிச்சிருமா இல்லையா?
இப்போ ஒருத்தவங்க உங்களுக்கு இப்பொழுது நான் உங்களுக்கு உப்புமா செய்ய கற்றுக் கொடுக்கிறேன். முதலில் வடை தொட்டி எடுத்துக் கொள்ளுங்கள், 2 பாகக்காயை 2ஆ நறுக்கி உள்ள போடுங்கன்னா என்ன பண்ணிடுவோம், சேனல்ல மாத்திடுவோம்ல. இந்த அம்மாவுக்கு உப்புமா செய்ய தெரியாது. உப்புமால எவனாவது பாகக்காய் போடுவானா? தயவு செய்து இந்த அம்மா இதை கேட்க கூடாதுன்னு திருப்பிடுவோம்ல. அந்த மாதிரிதான் தசாவதார லிஸ்ட்லயே தப்பு இருக்கு. என்ன தப்பு இருக்கு? லிஸ்ட்லயே தப்பு. கொடுத்த லிஸ்ட்லயே பலராமனும் கிருஷ்ணனும் ஒன்னாத்தான் இருக்காங்களாம். ஆனா அவங்க 2 பேரும் அவதார புருஷர்களாம். ராமனும் பரசுராமனும் ஒன்னாத்தான் இருப்பாங்களாம். ஆனா அவங்களும் அவதார புருஷர்கள். லிஸ்ட்லயே தப்பு வந்ததுக்கு அப்புறம் அந்த ரெசிபி நம்மளுக்கு எதுக்கு? அதுதான் நான் கேட்கிற கேள்வி. ரைட்டா? நீங்க அதனால அந்த ரெசிபி நமக்கு தேவையில்லை. பிறக்கிறாங்கன்னு என்னைக்கு ராமநவமி கிருஷ்ண ஜெயந்தின்னு வர்றப்பவே, அவங்க பிறந்த நாளை கொண்டாடுறப்பவே நம்ம என்ன சொல்லலாம்? அத அவங்க பிறப்பிறப்புக்குள்ள வராங்க, அவங்க நிலையானவங்க இல்லைன்னு நம்ம வெளியே வந்துடலாம். புரிதுங்களா? அதுக்கடுத்து முக்கியமான செய்தி நீங்க பார்த்தேன்னு. ஆக நான் என்ன எதுக்காக சொல்ல வரேன்னா, ஆனா சிவம் என்று, ஆனா சிவத்துக்கு நான் மன்னிக்கணும், இந்த செய்தி சொல்ல வந்தேன். எல்லாரும் வைகாசி விசாகத்தை முருகனோட பிறந்த நாள்னு சொல்றாங்க. சொல்லக்கூடாது. முருகனுக்கு அவன் பிறந்த நாள்லாம் கிடையாது. முருகனோட பிறந்த நாள் வைகாசி விசாகம், கார்த்திகை என்னைக்கு முருகன் பிறந்திருக்கான் அப்படிலாம் கிடையாது. முருகனுக்கும் பிறப்பு இறப்பு கிடையாது. அது ஜெயந்தியாகவோ பிறந்த நாளாகவோ கொண்டாடக்கூடாது. அவன் இந்த பூமிக்கு வந்த நாள், அதுக்கு முன்னாடி அவன் அண்ட சராசரங்கள்ல எப்பயுமே இருக்கான். அப்படிதான் பூமிக்கு கூட அவன் என்ன வரல, தாயினுடைய கருவுல வரல, எந்த தாயினுடைய கருவிலையும் வரல. தெரியும்ல, அவன் ஜோதி, இறைவன் சோதியில தான் தோன்றினான். அதே மாதிரி இவன் சோதி வடிவிலே தான் இருக்கு. அதனால பெருஞ்சோதி சிறுஞ்சோதின்றது மாதிரி முருகனுக்கு பிறந்த நாள் கொண்டாடி ஹாப்பி பர்த்டே கேக்கு வெட்டக்கூடாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க இனிமே. சரிங்களா? எனக்கு என்னமோ காட்டுறாங்க. என்ன காட்டுறாங்க அம்மா தெரியல. சாந்திமதி அம்மா என்ன காட்டுறீங்க? சாந்து இது வருதான், வைரவர் வந்திருக்காங்க. சரி, ஆக முருகருக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்முடைய 3 பேருக்கு பிறப்பிறப்பு சொல்லக்கூடாது. யாரு? அன்னை பராசக்தி, முருகரு, அதுக்கப்புறம் சிவபெருமான். 3 பேருக்கும் பிறப்பிறப்பு. விநாயகர் பெருமாள் முன்னாடிதான் வந்தார். விநாயக வழிபாடு அப்படிங்கிறது நமக்கு முதல்ல வழிபாடு இல்ல. விநாயக வழிபாடுதான் இதுக்கு முதல்ல நம்ம சொல்றோம் இல்லையா? இன்னைக்கு விநாயகரை நம்ம முதல்ல கும்பிட்டு தான் உள்ள போகணும் அப்படிங்கிற அந்த வழிபாடு எல்லாம் சைவத்துல கிடையாது. எங்கேயுமே எந்த திருமுறையிலையும் என்ன பண்ணல, விநாயகரை கும்பிட்டு ஆரம்பிக்கல. நீங்க கேட்கலாம், 5 கரத்தனை யானை முகத்தனை இந்தி நிலம்புரை போடு வெயிற்று நந்தி மகந்தனை யான கொழுந்தினை உந்தியில் வைப்பறி போற்றி பணிகின்றாம் அப்படின்னு சொல்லி திருமூலர்கள் ஆரம்பிக்குதுன்னு கேட்கலாம். அது திருமூலர் எழுதல, அது இடைச்சர்கள். கடைசியில யாரோ ஜாயின் அடிச்சிருக்க. எந்த இடத்துல பிடியதன் உருவம் இடையில வருதா இல்ல முதல்ல வருதா? இடையில வருதா முதல்ல வருதா? இடையிலதான் வருதுங்க. இடையிலதான் வருது. முதல் பாட்டு என்ன பாட்டு? தோருடைய சிவியன் பிடியதன் உருவம் என்ன தொடங்கினாரு? தோருடைய சிவியன் தான் தொடங்குறாரு ஞான சம்பந்தம். அந்த கோயில் என்ன சொல்றாருன்னா, ஆக அருமையான கேள்வி. பிடியதன் உருவுமை, டைம் ஆயிடுச்சு, அம்மா டைம் கொடுக்கணும். பிடியதன் உருவுமை குளம் இது அப்படின்ற பாடல் என்ன சொல்றாருன்னா, இந்த திருவழிதாயம் என்ற வழிதாயத்துக்கு வருகின்ற பக்தர்கள் இருக்காங்க இல்லையா, அவர்கள் எல்லாருக்கும் சாமியை கும்பிடுறதுக்கு தடை வந்தா அந்த தடையை நீக்குபவனாக வருகின்றவர் யாரு? விநாயக பெருமான் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. விநாயக பெருமான் யாருன்னு இன்ட்ரோடியூஸ் பண்றாங்கன்னா, நாம செய்கின்ற சிவபூசைக்கு தடை வந்ததுன்னா வரக்கூடிய ஒரு கனபூதங்கள்ல ஒன்று விநாயகர். அதுதான் நம்மளுடைய கான்செப்ட். நிறைய பூதங்கள் உண்டு. நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பூதத்துக்கும் ஒரு வேலை உண்டு. அதுல நம்மளுடைய சிவபூசைக்கு பங்கம் விளைத்தா அந்த சிவபூசையை தடை செய்வதற்காக வர்றவர் தான். அது வர்றவர் யாரு அப்படின்னு வழிதாயத்துல பாடின பாட்டுதான். வழிதாயத்துலதான் பாடுறாரு. கணபதீச்சரம் சொல்லி அதுல ஒரு இடத்துல பாடுறாரு. அப்படி நீங்க திருமுறை முழுக்க பாத்தீங்கன்னா, நீங்க எல்லா திருமுறையும் பாத்தீங்கன்னா 11ஆம் திருமுறையில முருகனுக்கு தனியா திருமுருகாற்றுப்படை இருக்கும். விநாயகருக்குன்னு தெரியா விநாயகர் புராணத்தையும் எதையும் சேர்க்கல. நாம விநாயகருடைய அந்த வழிபாடு என்பது இடைக்காலத்துல இடைச்செருகளா வந்ததுதான். ஆனா ஆதி சைவத்துல 3 பேர் தான். யாரு? முதல்ல அன்னை பராசக்தி, சிவபெருமான், முருகப்பெருமான். முருகப்பெருமான் தான். இன்னைக்கு என்ன பண்ணிட்டாங்க? முருகப்பெருமானோட
விநாயகரும் வச்சாச்சு. விநாயகரோட இப்ப யாரையும் சேர்த்தாச்சு? கரெக்டா சொல்லுங்க. சித்தி முத்திங்கிற 2 பேர். அது இல்ல, சாமியோட குழந்தையில, சாமியோட குழந்தையில யார சேர்த்தாச்சு? ஐயப்பன். ஐயப்பனை சேர்த்தாச்சு. அது கூட 500 வருஷத்துக்கு முன்னாடி. இப்ப ரீசெண்டா அவங்க ஒருத்தவங்க சேர்த்திருக்காங்க. யாரு கரெக்டா சொல்லுங்க? பாலசுந்தரி. எதுக்கு இப்ப ஒரு பொம்பளை பிள்ளைய சேர்க்காம இருக்க? ஒரு பொம்பளை பிள்ளையும் சாமிக்கு ஒரு பொம்பளை பிள்ளை அப்படின்னு பாலைய தூக்கி நடுமடியில உட்கார வச்சு அது ஒரு போட்டோவை போட்டு இப்படி ஒரு சிவ குடும்பம் இருக்குன்னு சொல்லி புதுசா ஒரு விஷயத்த கிளப்பிருக்காங்க. இப்படி கிளப்புறதுக்குன்னு 1000 பேர் இருக்காங்க. யாரும் புரளிகளை நம்ப வேண்டாம். நமக்கு சொல்லப்பட்டது இதுதான். இவர்தான் சொன்னது. பெற்று முகந்தது கந்தனையே, பெற்று முகந்தது கந்தனையேன்னு தான் சொல்றாரு. எங்கேயாவது திருமுறை ஒரு இடத்துல நம்முடைய விநாயகரை பெற்றிருக்காரு அப்படின்ற செய்தி யாராவது இருந்தா சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். எனக்கு அவ்வளவு பெரிய ஆழங்கள் இல்ல. இன்னைக்கு ஒரு டாஸ்க், எல்லாரும் திருமுறை ஒரு அலசுங்க. விநாயக பெருமானை இறைவன் பெற்றிருக்கின்றான், பிள்ளையாக பெற்றிருக்கின்றான் அப்படின்னு எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்கு அப்படின்னா அதை எனக்கு வழிகாட்டுங்க. அதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த முறை அதையும் நம்ம அதை சொல்லலாம். ஏன்னா திருமுறையில பெற்று முகந்தது கந்தனையே, எந்த காரியம் பண்ணா ஒரு பிள்ளையார் பிடிச்சு வச்சு தாங்க செய்யறாங்க எல்லாருமே. அது என்ன காரணம்? யார் திருமுறையில அது எங்க சான்று இருக்கு? திருமுறையில எங்க சான்று இருக்கு? திருமுறையில அதுக்கு எங்க சான்று இருக்கு? திருமுறையில அதுக்கு எங்க சான்று இருக்கு அப்படின்ற கேள்வியோடு அடிய நம்ம ஏன்னா திருமுறையில சொல்லப்படாததை நம்ம ஃபாலோ பண்ணக்கூடாது. அதனால அது எங்க சான்று இருக்குன்னு நான் கேட்கிறேன். அதுக்காக விநாயகரை கும்பிட வேண்டாம். விநாயகரும் நாத வடிவம் பிந்து வடிவம் தான் சொல்றோம். ஆனா திருமுறையை நீங்க தன்னுடைய வேதமா தன்னுடைய ஒரு பொருளா எடுக்கிறப்போ விநாயக பெருமானுடைய வழிபாடு திருமுறையில எங்க சொல்லப்பட்டிருக்கு, அவரை கும்பிட்டுட்டு தான் உள்ள போகணும் அப்படின்ற வார்த்தை எங்க சொல்லப்பட்டிருக்குன்னு தேடுங்க. ஒண்ணும் இல்ல, இன்னைக்கு அது டாஸ்கா இருக்கட்டும். இன்னைக்கு அண்ணாமலையார் அதை பத்தி பார்க்க போறோம். அண்ணாமலையம் அண்ணா போற்றி அப்படின்னு ஒரு வார்த்தை. அந்த வார்த்தையில அம்மா சொல்வதற்கு அம்மாவை நான் அழைக்கிறேன். அண்ணாமலையார் ஏன் சொல்ல வந்தேன் அப்படின்னா, கவனிங்க எல்லாரும், ஒரு நிமிஷம் பார்க்கலாமா? ஒரே ஒரு நிமிஷம். புசுவனா மேட்டாவா? அண்ணாமலையம் அண்ணா போற்றி. நான் தெரியலன்னா அடியார்கள் ஒரு நிமிஷம். என்னன்னா அண்ணா அப்படின்னு என்ன அர்த்தம்? அண்ணானா தொட முடியாதுன்னு அர்த்தம். அண்ணானா தொட முடியாத. யாருனால தொட முடியாது? யாருனால தொட முடியாது? பிரம்மன்னாலையும் விஷ்ணுனாலையுமே தொட முடியும். ஏன்னா அவங்கதான் உயர்ந்த கோபுரம்னு சொல்றோம், அவங்கதான் உயர்ந்தவங்கன்னு சொல்றோம். அவங்கனாலேயே தொட முடியாதுன்னா இவ யாருனாலையும் தொட முடியாதுன்ற அண்ணாமலைன்ற வார்த்தையே இவன் எல்லாவற்றிலும் உயர்ந்தவன், எல்லாத்தையும் தாண்டி உயர்ந்தவன்னு சொல்லுது. அதனால சிவபரம்பொருளை மட்டும் உங்களுடைய அருள் கலசத்துல நீங்க சேருங்க, உங்க அருள் கலசம் அமுத கலசமாக மாறும் என்று சொல்லி அந்த அண்ணாமலையானை அமுதத்தினை காண்பதற்கு, அவனை பற்றி பேசுவதற்கு நம்மளுடைய சுகந்தி அம்மா அவர்களை அழைக்கின்றேன். திருச்சிற்றம்பலம். அம்மா நீங்க எடுத்துக்கலாம். நமச்சிவாய். ஐயா ஒரு நிமிஷங்க ஐயா. நீங்க இடைமருது ஈசனுக்கும் மாணிக்கவாசருக்கும் சொன்னீங்களா, அது நான் நேத்து தேடின்னு இருக்கும்போது மாணிக்கவாசருக்கு அந்த நாமத்தை சூட்டியவரே இடைமருது ஈசர் தான் போட்டிருந்தாங்க ஐயா. மாணிக்கவாசகருக்கு அந்த பேரை சூட்டியவர் அப்படின்னு போட்டிருந்தது. இடைமருது ஈசர், இடைமருது ஈசர். மாணிக்கவாசகருக்கு, மாணிக்கவாசகருக்கு கேக்கலையா? மாணிக்கவாசகருக்கு அப்புறம் வர அந்த நாமத்தை சூட்டியவர் இடைமருது ஈசர்னு போட்டிருந்ததுங்க ஐயா. இல்ல 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 அந்த அப்புறம் வருண பாண்டியனுடைய இல்ல, அது சாவி இல்ல, அது சாவி இல்ல. சாவி வேற சாவி, பெரிய சாவி, பேரனுபவம் தருகின்ற சாவி. அது சாவி இல்ல. பரவாயில்ல, உங்களுடைய தேடலுக்கு நன்றி அம்மா. நீங்க எடுத்துக்கோங்க. மத்த அம்மாவுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். சுகந்தி அம்மா நீங்க வீடியோவோட ஆன் பண்ணி பேசலாம். நன்றிங்க. இங்கு கூடியிருக்கும் அனைத்து அடியார்கள் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்குகின்றேன். சிவாய நம. ஆடும் பரிவேல் அணி சேவலன
பாடும் பணியே பணியாய் அருள்வாய். தேடும் கயமா முகனை செருவில் சாடும் கனியானை சகோதரனே. சாயா அன்பினை நாள்தோறும் தழைப்பவர் தாயே ஆகி வளர்த்தனை போற்றி. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணூர் ஆனாய் போற்றி. பராய் துறை மேவிய பரனே போற்றி, சிரா பள்ளி மேவிய சிவனே போற்றி. அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணார் அமுத கடலே போற்றி. காவாய் கனக திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. அந்த சராசரங்களுக்கெல்லாம் அதிபதியாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானின் ஒப்பற்ற பெருங்கருணையாலும் திருவருளாலும் குருவருளாலும் இன்று நினைக்க முக்தி தரும் திருவண்ணாமலை தலத்தை பற்றி சிந்திப்பதற்கு திருவருள் கூட்டியுள்ளது. திருச்சிற்றம்பலம். உண்ணாமலை உமையாளோடும் உடலாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமானை திருமாமணி திரள மன்னார்ந்த அருவி திரள் மழலை முழவதிரும் அண்ணாமலை தொழுவார் வினை வழுவா வண்ணம் அருமே. திருச்சிற்றம்பலம். சவுண்ட் கம்மியா இருக்குங்க சுவாமி. எனக்குதான் அப்படி இருக்கா? எல்லாருக்கும் அப்படி நல்லா கேக்குதுங்க ஐயா, நல்லா கேக்குது. நல்லா கேக்குதா? சரிங்க சுவாமி, சரிங்க. மத்தவங்களுக்கு எல்லாம் கேட்டுதுன்னா சந்தோஷம். நல்லது நல்லது நல்லது. திரு அண்ணாமலை, அத நம்ம சொல் பதம் பிரிக்கும் போது திருக்கூட்டல் அண்ணாமலை அப்படிங்கிறோம். ஐயா முதலே சொல்லிட்டாங்க. அண்ணா அப்படின்னா நெருங்க முடியாத, இயலாதது என்ன என்று பொருள். அந்த அண்ணாமலை அப்படிங்கும்போது இந்த அண்ணாமலை நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை. பிரம்மாவுக்கும் திருமாலுக்கும் அடிமுடி காண முடியாம சிவபெருமான் அங்க எழுந்து நின்றாரு அப்படிங்கிற கதை எல்லாருக்கும் தெரியும். அதனால நம்ம அந்த கதையை சொல்ல வேண்டியதில்லை. அதனால பல சிறப்புகளாக சொல்லி உங்க இதை ஆரம்பிக்கிறேன். கைலையில சிவபெருமான் இருக்கிறதுனால அந்த கைலாய மலைக்கு சிறப்பு. ஆனால் இங்க சிவபெருமானே அண்ணாமலையாக இருப்பதால் இம்மலை கைலாய மலையை விட சிறந்தது என்று கந்தபுராணம் சொல்லுது. திருவண்ணாமலையை சுற்றி வர்றது நம்மளோட பாவங்கள் ஒளியும் அப்படின்னு சொல்றாங்க. பாவங்கள் ஒளியறதுக்கு நம்ம திருவண்ணாமலைய சுத்தி வரும்போது ஒரு அடி எடுத்து வச்சோம்னா நம்ம 1000 யாகங்கள் செஞ்சதான பலன் கிடைக்கும் அப்படின்னு புராணங்கள் சொல்லுது. இந்த தலம் பஞ்சபூத தலங்கள்ல அக்னி தலமாகும். இங்க தலத்துல நம் சிவபெருமான் உமையம்மைக்கு தன்ல சரிபாதி கொடுத்த மாதொரு பாகனாக அர்த்தநாரீஸ்வரரா நின்றாரு. ஏன் இன்னைக்கு நம்ம இந்த பௌர்ணமின்னா அண்ணாமலையார் கோயில சுத்தி வலம் வர்றோம் எதுக்காக அப்படின்னா, நம்ம எல்லாரும் நம்மளோட குடும்பத்துல ஏதாவது வேணும், என் மகனுக்கு கல்யாணம் நடக்கணும், வேலை கிடைக்கணும், இப்படி நம்ம இது பண்ணோம். ஆனா இந்த பழக்கம் எப்படி வந்தது அப்படின்னா, நம்ம அம்மா அப்பாட்ட கேக்குற, உங்கள எனக்கு சரிபாதி எனக்கு வேணும் அப்படிங்கும்போது அம்பாளுக்கு சரிபாதி கொடுக்கறதுக்கு அம்பாள் தான் முதல்ல என்ன பண்ணான்னா கிரிவலம் வந்தாலும். அதனாலதான் நம்ம இன்னைக்கு வரைக்கும் எல்லாரும் நம்மளோட தேவைகளை வேண்டி இன்னைக்கு அண்ணாமலையார் கோயில்ல இத்தனை தூரம் கிரிவலம் நடக்குது. இன்னைக்கு அத இந்த கிழமையில செஞ்சா இந்த புண்ணியம், இந்த இது கிடைக்கும், அது கிடைக்கும் அப்படின்னு. ஆனா முதல்ல நம்ம ஐயா சொல்ற மாதிரி நம்ம வரும்போது நம்மளோட தேவைகள் குடும்ப இதுக்காக வர்றோம். ஆனா வந்த பிறகு நம்ம பெருமாள் நம்ம மேல இரக்கம் கொண்டு இது பண்றாரு. ஆனா அதே மாதிரி இங்க சிவாலயங்கள்ல மற்ற சிவாலயங்களை விட இது இங்க என்ன சிறப்பு அப்படின்னு, நம்ம அம்மாவுக்கு அப்பா தன்னோட சரிபாதி கொடுத்ததுனால எல்லா கோயில்லையும் எல்லா சிவாலயங்களிலும் பள்ளியற பூஜை அம்பாள் சந்நிதியில நடக்கும். இங்க திருவண்ணாமலையில மட்டும்
ஐயா சந்நிதியில தான் பள்ளியறை அமைந்துள்ளது. இது எந்த கோயிலும் பார்க்க முடியாத ஒரு தனி சிறப்பாகும். அதே போல நான்முகனும் திருமாலும் போட்டி போட்டு நான்முகன் அதுல நம்ம தோத்துட்டோம்னு அவர் ஆணவம் அழிஞ்ச பின்னர் நான்முகன் வழிபட்ட சுயமுவாக தோன்ற சிவலிங்கம் தான் அண்ணாமலையார் கோயில்ல சிவலிங்கமா இருக்குது. அப்ப நம்ம இப்ப எல்லாரும் கும்பிடுற அந்த அண்ணாமலையார் யாருன்னா நம்ம மூத்த சிவனடியாருன்னு சொல்ற திருமால் தனது தோல்வியை ஒப்புக்கொண்டுட்டு பணிந்த பின்னர் அவர் வணங்குறதுக்காக தோன்றிய சுயம்பு லிங்கம் தான் தற்போது உள்ள அண்ணாமலையார் கோயில்ல உள்ள மூலவராகும். இந்த நம்ம இன்னைக்கும் அது அண்ணாமலை நெருப்பாக இருந்தது அப்படிங்கிறதுக்கு இன்னைக்கும் நம்ம அந்த கோயில்ல உள் பிரகாரத்துல நிக்கும் போது எல்லாரும் சொல்றது அப்படி ஒரு அனல் அடிக்குது, அது நெருப்பு மலையாக தோன்றியது அப்படின்னு சொல்றது மாதிரி அந்த இது இருக்கு. அந்த அடுத்ததாக அந்த இது அந்த மலை பல யுகங்களாக 260 கோடி ஆண்டுகளுக்கு பழமையானது அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இது பல யுகங்கள் கடந்தும் இந்த மலை அழியாம இருக்குது. கிருதா யுகத்துல அக்னி மலையாகவும், திரயாத யுகத்துல மாணிக்க மலையாகவும், துவாபர யுகத்துல பொன்மலையாகவும், கலியுகத்தில் கல்மலையாகவும் மாறி இருப்பதாக நம்பப்படுது. இங்க 8 திசைகளிலேயும் அஷ்டலிங்கங்களை எண் கோணம் அமைப்புல இந்த திருவண்ணாமலை இருக்குது. இங்க அஷ்டலிங்கங்கள் இருக்குது. அதுல அந்த லிங்கங்கள் இந்திரலிங்கம், அக்னிலிங்கம், யமலிங்கம், நிருதி லிங்கம், வாயுலிங்கம், குபேரலிங்கம், வருணலிங்கம் மற்றும் ஈசான லிங்கம். இது நம்ம அந்த கிரிவல பாதையில தான் ஆதி அண்ணாமலை திருக்கோயில் மலை இது இருக்குது. இந்த மலையை சுத்தி வர்ற அந்த இது சுற்றளவு 14 கிலோமீட்டர் சுத்தி வர்றோம். இப்பயே நம்ம மலையை சுத்தி வரும்போது நம்மெல்லாம் மலையோட அந்த இடப்பக்கம் தான் மனிதர்கள் நடக்க வேண்டும். வலது பக்கம் மலையை ஒட்டி வலது பக்கம் இன்னைக்கும் தேவர்களும் யோகிகளும் சித்தர்களும் நடந்து வர்றதாக ஐதீகம் இருக்குது. அதனாலதான் நம்ம மலையை சுற்றும் போது வேற எந்த சிந்தனையும் இல்லாம பஞ்சாட்சர மந்திரத்தை மட்டும் உச்சரிச்சுக்கிட்டே வரணும் அப்படிங்கிறது இன்னைக்கு அது இது பண்றோம். இந்த கோயில் பாத்தீங்கன்னா நம்ம ஐயா சொன்ன மாதிரி எல்லா கோயில விட இது நம்ம சிவபெருமான் கோயில் தான் ஆலயம் அப்படின்னு சொல்றது. எத்தனையோ பெரிய கோயில்கள் இருக்கிற மாதிரி இந்த கோயில் 24 ஏக்கர் பரப்பளவுல இருக்குது. இங்க 6 பிரகாரங்கள் இருக்குது, 9 ராஜ கோபுரங்கள் இருக்குது. இந்த கோயிலோட மலை அடிவாரத்துல இந்த சிவாலயத்துல மொத்தம் 142 சன்னதிகள் இருக்குது, 22 பிள்ளையார்கள் இருக்காங்க, 306 மண்டபங்கள், 1000 தூண்களை கொண்ட 1000 கால் மண்டபம், அதன் அருகே பாதாள லிங்கம், 43 செப்பு சிலைகள், கல்யாண மண்டபம், அண்ணாமலையார் பாத மண்டபம் இதெல்லாம் அந்த கோயில்ல இருக்குது. அதே மாதிரி நம்ம தேவாரம் திருவாசகம் இது மட்டும்தான் இதுலதான் பாடல் பட்டிருக்குது அப்படிங்கிறது இல்ல. இந்த கோயிலை பத்தி சைவ நால்வர் பாடினது போக அருணாச்சல புராணம், அருணை கலம்பகம், குரு நமச்சிவாயர் எழுதிய அண்ணாமலை வெண்பா, தேவாரம் திருவாசகம், 16ஆம் திருமுறை, பெரிய புராணம், கந்த புராணம், திருப்புகழ், சோன சைல மாலை, திருவருணை கலம்பகம், அருணாச்சல புராணம், அருணாச்சல மகாத்மிய வசனம், அருணகிரி வெண்பா, அந்தாதி, அண்ணாமலையார் வெண்பா, திருவருணை அந்தாதி, அண்ணாமலை சதகம், சரா பிரபந்தம், கார்த்திக தீப வெண்பா, சோனாசல வெண்பா, சோனாசல சதகம், இந்த மாதிரி நிறைய வகைகள் அங்க இருக்குது. அதுக்கு அடுத்ததாக இங்க இச்சிவாலயத்தோட சிறப்பாக என்ன சொல்றோம் அப்படிங்கும்போது நம்ம எல்லாருமே சொல்ற மாதிரி திருவாரூர்ல பிறக்க முக்தி, காசியில இறந்தா முக்தி, சிதம்பரத்தை தரிசித்தா முக்தி, ஆனா திருவண்ணாமலையை ஒருவர் நினைத்தாலே முக்தி என்பது இத்தலத்தோட நம்ம எப்பயும் சொல்ற
ஒரு பழமொழியான இந்த சிறப்பாகும். அதோட இந்த கோயில்ல நமக்கு என்ன முக்கியம் அப்படின்னா, இங்க வந்துதான் நம்ம அப்பா வந்து காம தகன நிகழ்த்தின நிகழ்வு இத்தலத்துல மட்டும்தான் நடைபெற்றது. ஆடி பூரத்தன்று மாலையில வந்து உண்ணாமுலை அம்மன் சன்னதி முன்னால தீமிதி திருவிழா நடைபெறும். தீமிதி திருவிழா நடைபெற ஒரே சிவாலயம் நம்ம அண்ணாமலையார் கோயில் தான். அதே மாதிரி பிள்ளைகள் இல்லாத வல்லாள மகாராஜாவுக்கு அண்ணாமலையாரு மகனாக இருந்து வருடந்தோறும் அண்ணாமலையாருக்கு திதி கொடுத்து வர்றாரு. வேற எந்த சிவாலயத்துல இறைவன் வந்து யாருக்கும் திதி கொடுக்கல. இங்க அண்ணாமலையார் தான் இந்த ஒரு இதை சொல்றாரு. இங்க நம்ம படிக்கிற திருவாசகத்துல நம்ம அண்ணாமலையார் வந்து மாணிக்கவாசகர் வந்து இங்க தங்கி இருந்து ரொம்ப நாள் இருந்து திருவம்பாவை இதெல்லாம் பாடினாரு அப்படிங்கிறத நம்ம நிறைய இதுல நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். அந்த இயற்றின அந்த ஆதி அண்ணாமலையார் கோயில்கிட்ட அவர் ஐயா மாணிக்கவாசகர் இருந்த கோயில் இருக்குதான், அந்த மடம் இருக்குதான். அதே மாதிரி அருணகிரிநாதரை வந்து எம்பெருமான் முருகப்பெருமான் வந்து ஆட்கொண்ட இடம் நம்ம அண்ணாமலையார் கோயில். அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அவர் அந்த கிளி கோபுரத்து மேல ஏறி அவர் கீழே விழுகும் போது முருகான்னு விழுந்தது முருகப்பெருமான் வந்து ஆட்கொண்டாரு அப்படிங்கிறதுனால இன்னைக்கும் இங்க வந்து திருப்புகழ் வந்து பாட துவங்கின இடங்கிறனால அருணகிரிநாதருக்கு விழா எடுத்து வர்றாங்க. அப்பேற்பட்ட இந்த கோயில்ல அடுத்ததாக வந்து என்ன சொல்றாங்கன்னா, இங்க நடக்கக்கூடிய ஒவ்வொரு திருவிழாக்களும் என்ன அந்த சிறப்பு அப்படிங்கும்போது என்ன சொல்றாங்க, இங்க 9 ராஜ கோபுரங்கள் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த திருவிழாக்கள்ல முக்கியமான திருவிழாக்கள் அப்படிங்கும்போது வழிபாடு பிரம்மோற்சவம், ஆனி மாத பிரம்மோற்சவம். அந்த ஆனி மாத பிரம்மோற்சவத்துல வந்து அண்ணாமலையாருக்கும் உண்ணாமலை அம்மனுக்கும் சிறப்பு அபிஷேக ஆராதனையும், பராசக்தி அம்மன், விநாயகர், சந்திரசேகர சாமிகளுக்கு வந்து பூஜைகள் நடத்துறாங்க. அதுக்கு அடுத்ததாக நம்ம இப்ப சொன்ன வளால மகாராஜாவுக்காக மகனாக சிவபெருமானே வந்து அந்த திதி கொடுக்கறத வந்து மாசி மகம் தீர்த்தவாரி அப்படிங்கிற ஒரு இது பண்றாங்க. அதே மாதிரி நான் முதல்ல சொன்ன மாதிரி நம்ம அம்மா வந்து அப்பா கிட்ட சரிபாதி கேட்டதுனால அந்த கார்த்திகை தீபம் வந்து ஏன் மத்த கோயில்ல விட அண்ணாமலையார் கோயில்ல வந்து கார்த்திகை தீபம் இவ்வளவு விசேஷமா கொண்டாடுறாங்க அப்படின்னா, அன்னைக்கு அவர் சரிபாதியா இது பண்ணதுங்கனால அன்னைக்கு வந்து அர்த்தநாரீஸ்வரரா அங்க வந்து வர்றாரு. அந்த அண்ணாமலையார் சன்னதியில ஒரு அந்த தீப திருநாள் அன்னைக்கு வந்து அதிகாலையில அண்ணாமலையார் சன்னதியில ஒரு தீபம் ஏற்றி அதன் மூலம் மேல 5 தீபங்கள் ஏற்றி பூஜை செய்வார். பின்பு அந்த தீபங்களை ஒன்றாக்கி அண்ணாமலையார் அருகில் வைத்துடுவது. இதனோட அர்த்தம் என்னன்னா, ஏகன் அநேகனாகி அநேகன் ஏகனாகுதல் என்ற தத்துவம், பரம்பொருள் நம்ம அப்பா ஒருத்தன்தான், அவன்தான் பல வடிவங்களாக இருக்கிறான் அப்படிங்கிறதுக்காகவும் அந்த இதை வந்து இந்த நிகழ்ச்சி மூலம் நமக்கு அதை உட்கருத்து அந்த இது பண்றாங்க. அதுக்கு அடுத்ததாக நம்ம 10ஆம் திருவிழா நாளான பரணி தீபத்தன்னைக்கு காலையில அதிகாலையில 4 மணிக்கு மூலவர் கருவறை முன்னால மிகப்பெரிய ஒரு கற்பூர கட்டியில ஜோதி ஒளி ஏற்றி தீபாதாரணை காட்டி அதுல ஒற்றை தீபம் ஏற்றுவார்கள். அந்த ஒற்றை நெய் தீபத்தால் நந்தி முன் 5 பெரிய அகல் விளக்கு ஏற்றுவார்கள். அதன் பின் உண்ணாமலை அம்மன் சந்நிதியிலும் 5 பெரிய அகல் விளக்குல வந்து தீபம் ஏற்றுவார். இதுதான் வந்து பரணி தீபம்னு காலையில நடைபெறுறது. இந்த பரணி தீபம் ஏற்றின பிறகு வந்து பஞ்சமுக தீபம் ஏற்றப்படுகிறது. பரணி தீபத்தை இறுதியாக பைரவர் சந்நிதியில கொண்டு போய் வைக்கிறாங்க. அதுக்கப்புறமாக மகா தீபம் கார்த்திகை தீப திருநாள் அன்னைக்கு அண்ணாமலையார் மலை மீது ஏற்றப்படுது. இந்த மலை வந்து 2668 அடி உயரமானது. மாலை நேரத்துல பஞ்சமூர்த்திகள் தீப மண்டபத்துல எழுந்துடுறாங்க.
அவங்கள தொடர்ந்து வருடத்துக்கு ஒரு முறை மட்டுமே காட்சி கொடுக்கக்கூடிய அர்த்தநாரீஸ்வரர் உற்சவ கோலம் தீப மண்டபத்துக்கு எடுத்து வரப்படுது. அதற்கு பிறகு அகண்ட தீபம் ஏற்றப்பட்டு இத்தீபம் ஏற்றப்பட்ட அதே நேரத்துலதான் மலையில மகா தீபம் ஏற்றப்படுது. இப்படிப்பட்ட அந்த சிறப்பு தான் இந்த அண்ணாமலையார் கோயிலோட அந்த கார்த்திகை தீபம் இது. அதுக்கப்புறம் நம்ம பாடல் பெற்ற இது வந்து இப்ப நம்ம 275 திருத்தலங்கள்ல இது வந்து 22வது திருத்தலமாகும் பாடல் பெற்ற திருத்தலத்துல. இங்க வந்து பாடுனதுல திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர் பாடுனது மாதிரி இன்னும் பெரிய இதெல்லாம் மற்றவர்கள் பாடி இருக்கிறாங்க. மார்கழியில நம்ம வந்து இந்த திருவெம்பாவையும் திரு அம்மானையும் இந்த மாணிக்க வாசகர் இங்க பாடினார். அதே மாதிரி அந்த அருணகிரிநாதர் வந்து அந்த இது பண்ண அந்த கோபுரத்தை வந்து கிளி கோபுரம் சொல்றாங்க. ஏன்னா நமக்கு அந்த கதையெல்லாம் தெரியும். அருணகிரிநாதரை கடைசியா அவர் கிளியாக மாறிதான் கந்தர் அனுபூதியே அவர் பாடினாரு அப்படின்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அந்த கிளி கோபுரத்துக்கு இது அதனாலயே அந்த கோபுரத்துக்கு கிளி கோபுரம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கப்புறம் இந்த அண்ணாமலையார் மலையை சுற்றி வரும்போது நமக்கு ஒவ்வொருத்தருவருக்கும் நம்ம அப்பா வந்து அண்ணாமலையார் வந்து ஒவ்வொரு விதமா காட்சி கொடுக்கிறாரு. ஒவ்வொருத்தரும் அந்த திருவண்ணாமலையை சுற்றி வரும்போது ஒவ்வொரு விதமா அந்த அனுபவத்தை பெறுறாங்க அப்படிங்கிறது இன்றளவுலையும் அது சத்தியமாக இருக்குது. சிலருக்கு ஞானிகளும் யோகிகளும் சித்தர்களும் சிலருக்கு அது காட்சியே கிடைக்குது. அந்த நம்ம இன்னைக்கும் யூடியூப்ல அந்த பார்த்தோம்னா அந்த இதுல வந்து இத சொல்றோம். அந்த அத்தைப்பட்ட இது பண்றோம். அதே மாதிரி இந்த தலம்னாலே நம்ம மெயினா நம்ம இது பண்றது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ரமண மகரிஷி, சேஷாஸ்திரி சுவாமிகள், விசிறி சாமியார்னு சொல்ற யோகி ராம் சுரத்குமார் சாமியார், இவங்க எல்லாருமே இன்னைக்கும் நமக்கு அந்த அண்ணாமலையார் கோயிலை சுற்றி இருந்து இன்றைக்கும் நமக்கு அதை வழிகாட்டுறாங்க அப்படிங்கிறது இதா இருக்கு. அது இப்ப இந்த எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்ததுக்கு ஐயாவுக்கு நன்றி சொல்றேன். அதுவும் இன்னைக்கு ஆணி ஆயில்ய நட்சத்திரத்தை அன்னைக்கு மாணிக்க வாசகர் சொல்ல எம்பெருமான் திருவாசகம் எழுதின அந்த நாள்ல எனக்கு ஐயாவை பத்தி திருவண்ணாமலையை பத்தி பேசுறதுக்கு எனக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பா நான் நினைக்கிறேன். அதோட மட்டும் இல்லாம நம்ம நினைக்கிறோம் அன்னைக்கு சிவபெருமான் வந்து யோகியாகவும் ஞானியாக ஒரு சுவாமியாகவும் வந்து மாணிக்க வாசகருக்கு காட்சி கொடுத்திருப்பாரா அப்படின்னு சொல்லி நம்ம இது பண்ணோம். இன்னைக்கும் எனக்கு வந்து இது பண்ண என்னோட சொந்த வாழ்க்கையில நடந்த எங்க அப்பா வந்து மாசம் அண்ணாமலையார் கோயிலுக்கு பௌர்ணமினா ஓடிடுவாங்க. அம்மா எனக்கு எப்படியாவது டிக்கெட் போடு, நான் அண்ணாமலையார போய் பார்க்கணும் அப்படின்ட்டு போயிடுவாங்க. இதே நம்ம பேரூர் பட்டி பெருமான் கோயில்ல அது அன்னைக்கு அவங்களுக்கு எப்படி ஒரு யோகியா எப்படி வந்தாருன்னு தெரியல. யாரோ ஒரு சுவாமி வந்திருந்தாரு. அவர் என்ன பேசினாரு, அப்பா அதுக்கு என்ன பேச்சு கொடுத்தாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அப்ப அவர் அப்பா சொல்லியிருக்கிறாங்க, நான் மாசம் பௌர்ணமி ஆனா நான் அண்ணாமலையார போய் பார்க்க போயிருவேன், அண்ணாமலையார பாக்குறதுதான் என்னுடைய வேலை அப்படின்னு. ஏன்பா அப்படின்னு, நடக்கணுங்கிறதுக்காக நீ போறியா, உனக்கு கால்வலி அதனால நடக்க போகணுங்கிறதுக்காக நடக்க இல்லையா, எனக்கு அண்ணாமலையார பார்த்தாதான் திருப்தி அப்படின்னு. அப்ப இங்க உள்ள பட்டீஸ்வரர் இருக்காரு, அவர் என்ன வெறும் கல்லா? அங்க போய்தான் நீ சிவபெருமான பாக்குறேன்னா இங்க உள்ள இருக்கிறவர் என்ன வெறும் கல்லா அப்படின்னு கேட்டாரு. அன்னைக்கு எங்க அப்பா எனக்கு பெருமாள் இங்கேயே அண்ணாமலையாரா காட்சி கொடுக்கிறாரு, இது மாதிரி நான் திருவண்ணாமலைக்கு போகல அப்படின்னு சொல்லி அன்றோட எங்க அப்பா பேரூர் பட்டி பெருமானத்தான் அண்ணாமலையார நினைச்சாங்க. அதனால இந்த ஒரு வாய்ப்பை எனக்கு கொடுத்ததுக்கு அனைத்து அடியாறுகளுக்கும் நன்றி கொள்கிறேன்.
நான் சொன்னதுல ஏதாவது தவறு இருந்தாலும் மன்னிக்கணும் ஐயா, மன்னிச்சுக்கோங்க. நன்றி ஐயா. திருவடி சிவாய நம்ம திருவடி வணக்கம். சிவசிவ 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 சொக்கநாதா அருமை அருமை அருமையான ஒரு அண்ணாமலை குறிப்பு. வார்த்தைகளே இல்ல. நம்ம எல்லாரும் அண்ணாமலைக்கு போறோம். அடியார்களுக்கு ஒரு சின்ன ஒரு செய்தி, எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி. அவ்வளவு பேசியிருக்காங்கல்ல, அடிநாயகன் ஒரு முறை கூட அண்ணாமலையார் கோவில வலம் வந்ததே இல்லை, அந்த கிரிவலம் வந்ததே இல்லை. அதனால அண்ணாமலைக்கே ஒரு முறைதான் போயிருக்கேன். அதனால அடியார்களோடு புடைசூழ இது ஒரு தெய்வ சாநித்தியமா திருவண்ணாமலைக்கும் இடைமருதீஸ்வரை மட்டும் போய் பார்க்க போறோம். சாவிய எடுக்க போறோம். உங்க எல்லாருக்கும் ஒரு அதிர்ச்சியான செய்தி என்னன்னா, ஒரு அடியார் சாவிய கண்டுபிடிச்சிட்டாங்க. அது எனக்கு மட்டும் சொல்லிட்டாங்க. ஒரு அடியார் சாவியை கண்டுபிடிச்சு எனக்கு சொல்லிட்டாங்க. ஆடி போயிட்டேன். ஆடி அது யாருன்னு சொல்ல மாட்டேன், அது எவங்கன்னு சொல்ல மாட்டேன், அந்த சாவி என்னன்னு சொல்லுவோம். கடைசி வரைக்கும் பைத்தியம் பிடிச்சுதான் உட்காரன்ற மாதிரி உட்கார வைக்கப்போம். அந்த சாவி கிடைச்சு. சரி, அந்த சாவி கிடைச்சிச்சு. ஆனா நமக்கு கூட்டு தெரியல. இல்ல, அவங்க சொல்லிட்டாங்க சுகந்தி அம்மாங்க ஐயா, சிரிச்சுட்டே சொல்ல. இல்ல சுகந்தி அம்மா கிடையாது. சாவி கிடைச்சிருச்சு அவங்களுக்கு, ஆனா பூட்டு எதுன்னு தெரியல. சாவி கிடைச்சிருச்சு. அது இந்த சாவிய எந்த பூட்டு திறக்கும்னு தெரியாம அந்த பூட்டு எதுமான்னு கேட்டிருக்கேன். பூட்டையும் சொல்றேன்னு சொல்லியிருக்காங்க, ஆனா சரியா பூட்டை கண்டுபிடிக்கல. இதனால நிறைய இருக்கு. சரி, அதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு அண்ணாமலையார் ஏன் சொன்னேன்னா, இந்த அம்மா அண்ணாமலையாரை பத்தி சொல்லும் போது அண்ணாமலையார் கோவிலுக்கும் இடைமருதீஸ்வரர் கோவிலுக்கும் திருவாசக சிந்தனை அடியார்கள் மட்டும்தான், வேற யாரும் கிடையாது. திருவாசக சிந்தனை அடியார்கள் மட்டும் எக்ஸ்க்ளூசிவ் சொல்லுவாங்க, எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் திருவாசக சிந்தனை அடியார்கள். எல்லாரையும் சேர்க்கறதுல கிடையாது. ஏன்னா எங்க அடியார்களை ஆல்ரெடி பண்படுத்தியாச்சு. அதுவும் இல்லாம நம்ம இடைமருதீஸ்வரர் கோயிலுக்கு போறப்போ அது சில அடியார்களை முன்னாடி பின்னாடி அப்படி கூப்பிட்டு இப்படி கூப்பிட்டு அங்க அலக்கழிச்சுதான் அந்த சாவியை கொடுக்க போறோம். ஆனா கொடுக்குறப்போ உங்களுக்கு வருகின்ற ஆனந்த அனுபவம் எங்கேயுமே கிடைச்சிருக்க வாய்ப்பே கிடையாது. எந்த இடத்துல எந்த யூனிவர்ஸ்ல எங்க போய் கிடைச்சாலும் அங்க போய் கிடைக்கும். அந்த மாதிரி அனுபவத்துல போறோம். இது அந்த இடத்துல மத்தவங்க வந்தாலும் கூட வேறவங்களும் கிடையாது. திருவாசந்தனைக்கு இன்னைக்கு ஜாயின் பண்ணா கூட அவங்களுக்கு உரிமை உண்டு. கடைசி நம்ம போற வேலைக்கு முதல் நாள் கூட திருவாசனையில ஜாயின் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு உரிமை உண்டு. இதை பார்த்துட்டு இருக்கிற யூடியூப் மக்கள் ஏதாவது ஜாயின் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா எங்க யூடியூப்லயே வாட்ஸ்அப் குரூப்புக்கான லிங்க் இருக்கு, நீங்க ஜாயின் பண்ணலாம். ஏன்னா இது அடியார்கள், திருவாசனை அடியார்கள் மட்டும் எக்ஸ்க்ளூசிவா கிடைக்கிற சாவி. அதனால நம்ம இடைமருதீஸ்வரி கோவில்ல ஒரு பெரிய சாவியும் பெரிய பூட்டும் திறந்து திருவாசக ரகசியத்தை ஒண்ணு நம்ம தரப்போறோம். ஆனா கடைசி வரைக்கும் நாங்க அது யூடியூப்ல சொல்லவே மாட்டோம். யாரு அது கேட்ட அடியாருங்களும் யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. அதுதான் காப்பு, ரகசிய காப்பு. அதனால எல்லாரும் அங்க போய் கூட்டிட்டு போய் தான் சொல்லணும். எல்லாரையும் அங்க கூட்டிட்டு போய் தான் சொல்லணும். அதனால இன்னைக்கு திருவண்ணாமலை அப்படிங்கிற மலைய 3 முறை வளம் வந்தது போல நாம் இன்னைக்கு பெருமானுடைய அது ரகசியம் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். ஒண்ணு தெரிஞ்சுக்குங்க, ஞானசம்பந்தர் வரும்போது திருவண்ணாமலை கோவில் கிடையாது, அண்ணாமலை மலைதான் கோவில். திருவண்ணாமலை கோவில் இப்பதான் எழுப்பப்பட்டது. அதாவது ஞானசம்பந்தர் வருகைக்கு பின்னாடிதான் எழுப்பப்பட்டிருக்கு. அவர் வர்றப்போ கோவில் மலைதான். இது எல்லாமே இடைச்செருகளை பத்தி உங்ககிட்ட நான் ஒரு செய்தி சொல்லி நிறைவு செஞ்சிடறேன், ஏன்னா டைம் இல்லை எனக்கு. இப்பதான் ரீசெண்டா ஒரு யூடியூப் பார்த்தேன், யூடியூப் வீடியோ. அதுல பார்க்கும்போது ஒரு பெரிய கோவில் இருக்கு. அந்த கோவிலுக்குள்ள ஒரு இது வச்சிருக்காங்க, ஏசி வச்சிருக்காங்க. ஏசில இருந்து தண்ணி வடியும்ல, அது வடிகிறதுக்காக ஒரு சின்ன டப்பா மாதிரி போட்டிருப்பாங்க இல்லையா, அந்த இடத்துல தண்ணி வடிஞ்சுக்கிட்டு இருக்கு டக்கு டக்குன்னு. அதுல முன்னாடி போறவங்க என்ன பண்றாங்க, அள்ளி எடுத்து தலையில தெளிச்சுட்டு போறாங்க, அவ்வளவுதான். இத பார்த்த எல்லாரும் என்ன பண்றாங்க, அது என்ன, அது ஏன் வந்துச்சு, எதுக்குன்னு கேட்காம எல்லாருமே கடைசியில அது என்ன தண்ணி, அது ஒன்னும் பெரிய புனித நதியில இருந்து வர தண்ணி கிடையாது. அது என்ன தண்ணி, ஏசியில இருந்து வர்றது நீங்க, ஏசியில இருந்து வர்றது நீங்க, ஏசியோட அவுட்லெட் தண்ணி. நாம என்ன சொல்றோம், நாமெல்லாம் என்ன பண்றோம் அப்படின்னு, எதுக்காக சொல்றேன்னா, நாமெல்லாம் என்ன பண்றோம்னா ஏன் எதுக்குன்னு கேட்காம நம்ம சைவத்துல என்ன சொல்றாங்க, ஒரு விஷயம் செய்யறியா, நான் இதை ஏன் செய்யணும்னு கேள்வி கேளுன்னு சொல்றாங்க. அப்படி கேள்வி கேட்கணும்னு சொல்லக்கூடிய ஒரே சமயம் எதுதான், ஆமா. எனக்காக ஒரு நிமிஷம் ஆன் பண்ணுங்க, ஒரு செய்தி சொல்லி அப்படியே நிறைவு செஞ்சு, அவ்வளவுதான். ஒரு 2 நிமிஷம் எனக்காக எல்லாரும் ஒரு நிமிஷம் மட்டும் ஆன் பண்ணுங்க. சைவ சமயத்துல எந்த விஷயம் செய்யணும்னாலும் கேள்வி கேட்டு உங்களுக்கு புரிஞ்சா மட்டும்தான் அதை செய்யணும். இத செய் அப்படின்னு சொன்னா செய்யக்கூடாது. இது உண்மை விளக்கத்துல இருந்து, சிவஞான சித்தியார்ல இருந்து, எல்லா மெய்கண்ட சாஸ்திரங்கள்லயும் அந்த மாணவன் டார்ச்சர் பண்ணுவான். யார,
அந்த வாத்தியாரை பிடிச்சி டார்ச்சர் பண்ணி இது என்னையா அதென்னையான்னு கேள்வி கேட்டுதான் கடைசியில உணர்வானே தவிர அதைத்தான் சைவம் சொல்லுது. எல்லாரும் அவங்க செய்யறாங்க, பக்கத்து வீட்டுல வாங்கிட்டாங்க, வீட்டுல வாங்கிட்டாங்க, உங்க வீட்டுல வாங்கிட்டாங்க, அண்ணாச்சி சொல்லுவார்ல அந்த மாதிரி எல்லா வீட்லயும் வாங்கிட்டாங்கன்றதுக்காக நம்ம வாங்குறது இல்ல. சிவபெருமானை நாம உணர்ந்துதான் வாங்கணும், அது கேள்வி கேட்டுத்தான் வாங்கணும். அந்த இடம் தான் இது. இன்னொன்னு, சைவ சமயத்துல மட்டும்தான் பாக்குறீங்களா, கேக்குதா நான் பேசுறது கேக்குதுங்களா? சைவ சமயத்துல மட்டும்தான் கேக்குதா? சைவ சமயத்துல மட்டும்தான் வில்லனே கிடையாது. வில்லனே கிடையாது. சைவ சமயத்துல யாரு கிடையாது? வில்லன்னா ஹீரோ ஒருத்தர் இருப்பாரு, வில்லன் ஒருத்தவங்க இருப்பாங்க இல்லையா? அது மாதிரி எல்லா சமயத்திலயும் ஹீரோ இருப்பாரு, வில்லன் இருப்பாரு. ஆனா சைவ சமயத்துல மட்டும்தான் ஹீரோ ஒருத்தர் தான் இருப்பாரு, வில்லனே இல்லாத ஒரு சமயம் சைவ சமயம். சைவ சமயத்துல 3 பேர் தான். யாரு? பதி, பசு, பாசம். இறைவன் பெரியவன், தடை, அந்த தடையை அனுபவிச்சு அவங்க கிட்ட கொண்டு போய் சேருகின்ற உயிர்கள். இங்க எங்கயாச்சும் பேய், பிசாசு, அரக்க, பூதம் அதெல்லாம் இருக்கான்னு கேட்டா கிடையாது. எல்லாரும் இங்க யாருமே இறைவனுக்கு எதிரானவர்கள் அல்ல. இறைவனுக்கு எதிரான பொருள் என்று சைவ சமயத்துல ஒரு பொருளே கிடையாது. மத்த எல்லா சமயத்திலையும் பெருமாள் இருந்தா, இரண்யகசிப்பு இருந்தா யார் வருவா? இரண்யகசிப்பு இருந்தா யார் வருவா? நரசிம்மர். ராவணன் இருந்தா அப்படி. அதே மாதிரி இவன் யாரு? அவன் மாமன். அவனை கொள்றதுக்காக கிருஷ்ண அவதாரம். அது யாரு? அவன் பேர் என்ன? இப்படி அவருக்கு ஒரு எதிரி வேணும். தன்னை பலத்தது. இங்க எதிரங்கொருவரின்றி நடமாடும் இறைவர் தனது பங்கில் உமைபால பாதி எங்கிலும் இருந்து விளையாடி பல குன்றிலும் அமர்ந்த பெருமாளே. நீங்க எல்லா சமயத்திலையும் சாமின்னு இருந்தா சாத்தான்னு ஒண்ணு இருக்கும். சாமியை விட சாத்தானுக்கு அதிகமான பவர் இருக்கும். ஆனா இங்க ஒரு இடத்துல மட்டும்தான் சாமி மட்டும்தான் இருக்கும், சாத்தானே இல்லாத மிகச்சிறந்த. இங்க பாருங்களேன், ஒரு படத்துல வில்லனே இல்லாத ஒரு படம் பார்த்தா எப்படி இருக்கும்? எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை, எங்கள் நிலவில் என்றும் இல்லை தேய்பிரை அப்படிங்கிற மாதிரி யாருமே வில்லனா இருக்க மாட்டாங்க. கடைசி வரைக்கும் எல்லாரும் கடைசியா ஹீரோக்கே அலைனான மாதிரி ஒரு சுபம் முடிவு இருக்கக்கூடிய, சுபம் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரே சமயம் சைவ சமயம். அதனால இன்னையில இருந்து உங்க எல்லாருக்கும் உங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை அப்படின்னு சொல்லி இன்பமே எந்நாளும் பெருகும் அண்ணாமலையாருடைய பெருங்கருணை உங்க எல்லாருக்கும் நிலைத்து இருக்கும் என்று சொல்லி அப்பேற்பட்ட பெரும் சைவத்துல நம்ம எல்லாரும் சேர்ந்திருக்கோம். இந்த சைவ சமய கொள்கைய இறுக பிடிங்க. இதை விட சைவத்தின் மேல் சமயம் வேறில்லை. சைவத்தின் மேல் சமயம் வேறில்லை. அது கண்டிப்பா இல்ல. சிவத்துக்கு மேல கடவுள் இல்லை அப்படிங்கிற அந்த நினைப்போட பெருமானை தொடர்ந்து பற்றுங்க என்று சொல்லி அத்தனை அடியார் திருவடி தாமரைகளையும் பல்காலம் வீழ்ந்து வணங்கி அண்ணாமலையாரையும் இடைமருதீசரையும் பார்த்து அனுபவிக்கக்கூடிய நாளை எண்ணி அடியேனும் காத்திருக்கேன் என்று சொல்லி அத்தனை அடியார்கள் திருவடி தாமரைகளையும் பல்காலம் வீழ்ந்து வணங்கி இந்த திருவாசக சிந்தனையை நிறைவு செய்கின்றேன். திருச்சிற்றம்பலம். சிவாய நம. நிறைவு யாரும் போயிட வேணாம், 2 நிமிஷத்துல நிறைவு செஞ்சிருவோம். அடியார்கள் இருந்துட்டு போலாம். அம்மா நிறைவு செய்யுங்க. ஐயா வந்திருக்காங்க, சரவண ஐயா நிறைவு செய்யுங்க. சுவாமி ஐயா நிறைவு செய்யுங்க. வான்மகள் வளாது வைங்க. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வான்முகில் வளாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாதுயிர்கள் வாழ்க. நான்மறை அறங்கள் ஓங்க
மற்றவம் வேள்வி மல்க மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெலாம். மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம், சிவசிதம்பரம். குருவாழ்க குருவே துணை. அனைத்து அடியார் ஐயா திருமுக தரிசனம் காட்டுங்க, நாங்கெல்லாம் பாத்துக்கிறோம், ரொம்ப நாள் ஆச்சு. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி ஐயாவோட இந்த முடிவு. தவம் செஞ்சிருக்க பார்த்தாச்சு, ரொம்ப மகிழ்ச்சி. ஐயாவையும் பார்த்துட்டோம், எல்லாரும் பார்த்துக்காங்க. கிடைக்காது திரும்ப கிடைக்காது. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. ஐயாவை பார்த்தது ரொம்ப மகிழ்ச்சி. ஐயாவை குடும்பம் வரவேற்கல, ஐயாவோட குடும்பம் தான் இது, அதனால நீங்க தான் எங்க எல்லாத்தையும் வரவேற்கணும். அதனால ரொம்ப மகிழ்ச்சி. நான் என்ன சொல்ல வரேன்னா, புதிய அடியார்களுக்கு வாய்ப்பு 2 அடியார்களுக்கு தான் வாய்ப்பு, மொத்தம் 3 அடியார்களுக்கு வாய்ப்பு. புதிய அடியார்களுக்கு முதல் வாய்ப்பு. இன்னைக்கு யாராவது புதிய அடியார்கள் வந்தாங்கன்னா பேசலாம். 30 வினாடி துளிகள் தான், நிறைய அதிகமா எடுத்து பேசக்கூடாது, காலம் ஆயிடுச்சு. கம்மியான நேரம் தான் பேசணும். சொந்த கதை சோக கதை பேசக்கூடாது. இந்த அமர்வு குறித்து நீங்க எதிர்படலாம், நேர்படலாம். அப்படி இல்லாட்டி நீங்க கேள்விகள் எழுப்பலாம். இதுதான் உங்களுக்கு வாய்ப்பு. அண்ணாமலையார் காட்சி கொடுத்துட்டாரு அம்மாவோட அருள் கருணையில. ஆக 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 அண்ணாமலையானே சிவசிவ சிவசிவ. புதிய அடியார்கள் எவரேனும் வாய்ப்பு இருந்தா பேசலாம். சிவசிவ சிவசிவ சிவசிவ. புதிய அடியார்கள் யாராவது பேசுறீங்களா? உங்களுக்கு ஏதாவது பேச வேண்டிய வாய்ப்பு இருக்கா? நீங்க என்ன வேணாலும் பேசலாம். புதிய அடியார்கள் சுவாமி. சரி, பழைய அடியார்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். பழைய அடியார்கள் பேசலாம். எவரேனும் ஏதாவது கருத்துக்கள் சொல்லணும்னா சொல்லலாம். நமச்சிவாயம். ஐயா சிவாயனம் ஐயா. ஐயா சிவாயனம் சாமி. ஆமா, கலைச்செல்வி அம்மாக்கு அடுத்து நீங்க பேசலாம். கலைச்செல்வி அம்மாவுக்கு அடுத்து உமா மகேஷ், உமா ராணி அம்மா, அடுத்து அதுக்கு அடுத்து பேசலாம். கலைச்செல்வி அம்மா பேசலாம். திருவடி வணக்கங்கய்யா. அண்ணாமலையார் பத்தி ரொம்ப நல்லா உரையாற்றினாங்க, ரொம்ப நல்லா சிறப்பா இருந்துச்சுங்கய்யா. நீங்க சொன்ன கருத்து நல்லா இருந்துச்சுங்க. ஆனா ஒரு சந்தேகங்க எனக்கு. ஆழகால விஷத்தை உண்ட எம்பெருமான் என்னைக்கும் நிலைச்சிருக்கிறாருங்கய்யா. ஆனா அமுதத்தை சாப்பிட்ட தேவர்கள்லாம் பிறந்து இறந்துட்டே இருக்கிறாங்கய்யா. அது வஞ்சனை செஞ்சு சாப்பிட்டதுனாலயா என்னன்னு எனக்கு புரியலைங்கய்யா. அது நீங்க சொல்லுங்கய்யா, விளக்கம். அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, சிவபெருமானை தவிர வேறு பொருள் அமுதுன்னு அந்த நினைச்சதுதான் அவங்களுக்கு விஷமாயிடுச்சு. சிவபெருமான் அமுது இல்ல, பார்க்கடல்ல விளைந்த பொருள் தான் அமுதுன்னு அவங்க பொய்யா நினைச்சாங்க. ஏன்னா அமுது யார் தான்? சிவபெருமான் திருவடிதான் அமுதுன்னு எந்த அமுதையும் கிடையாம அவன் திருவடியே புடிச்சு உட்கார்ந்து இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பிறப்பிறப்பு வந்திருக்காது. அவர்கள் சிவபரம்பொருளை வெறுத்து நம்ம எல்லாரும் அப்படிதான் நினைக்கிறோம். சிவனை விட்டுட்டு மித்த பொருள் தான் அமுதுன்னு அதுக்கு பின்னாடி ஓடிட்டு இருக்கோம்ல. அது கொஞ்ச நாள் காப்பாத்தும். திரும்ப இந்த கோல்டு கவரிங்க்கு புதுசா வாங்கினா கொஞ்ச நாள் பல இருக்கும். திரும்ப என்ன ஆயிடும்? திரும்ப பழிச்சிடும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி திரும்ப கருப்பாயிடும் சொல்லுவாங்க. அந்த மாதிரி அந்த அமுதம் கொஞ்ச நாளைக்கு தான் இருந்தது. அதுக்கப்புறம் திரும்ப நம்ம சாப்பிடுற சாப்பாடு ஒரு 3 நாளைக்கு தாங்கும். அதுக்கப்புறம் திரும்பவும் பசிக்கும். அது மாதிரி தேவர்கள் உண்ட அமுதம் என்பது குறிப்பிட்ட அந்த காலத்துக்கு தான் ஏன்னா இறைவனை தவிர எல்லாருமே காலத்திற்கு உட்பட்டவர்கள். அவர்களுடைய உடல் என்பது காலத்திற்கு உட்பட்டது. அதனால அவர்கள் அழிந்து கொண்டிருக்கின்றார்கள். அதனால இது ஒண்ணு தெரிஞ்சுக்கிறோம், சிவபெருமானை தவிர வேற எந்த பொருளை அது அமுதமாவே இருந்தாலும் பற்றினாலும் அழிவு நிச்சயம். சிவபெருமான பற்றினா அழிவு என்பது என்னைக்கும் கிடையாது. ஆனந்தமும் உண்டு, அழிவும் கிடையாது, ஆனந்தமும் உண்டு. அதனால ஆனந்தமும் வந்துருவான், திருவாசக சிந்தனையும் வந்துரும். அதனால எல்லாரும் வெள்ளிக்கிழமை தயவு செய்து முதல்கிழமை வந்துருங்க. நம்ம அப்பப்ப அட்வர்டைஸ்மெண்ட் போட்டு அடுத்தபடியா ஆழகால விஷத்தை கடைஞ்சப்ப கூட அவரை மட்டும் விட்டுட்டு கடைஞ்சாங்க ஐயா. ஆனா அவர் தான் உலகத்தையே காப்பாத்தினாருங்கய்யா. ஆமா ஆமா, அருமை அருமை அருமை. மகிழ்ச்சி. உமாராணி அம்மா சாமி, நீங்க சொல்லலாம். நன்றிங்க ஐயா. நீங்க சொன்ன மாதிரி அறம், அருள், அதுக்கு அன்பு, இது 3 சேர்ந்த கலவை உண்மையானதுங்க ஐயா. நாங்க அதை உணர்ந்து இருக்கிறோம். இது ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க ஐயா இந்த விளக்கம். அதே மாதிரி எங்க டீச்சர், என்னோட தோழி, என்னுடைய
தங்கச்சி எல்லாமே கலந்து அவங்க எப்பவுமே ரொம்ப அருமையா சிறப்பா சொல்லுவாங்க ஐயா. நாங்க ஏதாவது ஒரு கோயிலுக்கு போகணும்னு நாங்க போகலைனாலும் அந்த கோயிலையே எங்களை பார்க்க வச்சிருவாங்க அவங்க கதை சொல்லும் பொழுது. அவ்வளவு அருமையா சொல்லுவாங்க ஐயா. இன்னைக்கு திருவண்ணாமலைக்கே போயிட்டு வந்த மாதிரி இருந்ததுங்க ஐயா. ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க ஐயா. திருவடி வணக்கம். நன்றிங்க சுவாமி. ஐயா சரவண ஐயா, அவருக்கு அடுத்து மீனாட்சி அம்மாவுக்கு வாய்ப்பு. சரவண ஐயா அவங்க தொடர்ந்து மீனாட்சி அம்மா வாய்ப்பு. சரவண சுவாமி. ஆமா ஐயா வச்சுட்டோம்ங்க. அதாவது இன்றைக்கு சிறப்புரையாற்றிய சுகந்தி அம்மா வந்து அண்ணாமலையை பற்றிய பல அரிய தகவல்களை வந்து ரொம்ப எளிமையா எல்லாத்துக்கும் புரியுற மாதிரி ரொம்ப அருமையா சொல்லிட்டாங்க. அது நிறைய குறிப்பேடு எடுத்திருக்காங்க. அவங்க சொல்லப்பட்ட விஷயங்கள்லயே வந்து அவருடைய ஆழம் தெரியுது, எவ்வளவு குறிப்பேடுகள் எடுத்திருக்காங்க அப்படின்ட்டு. உண்மையாலுமே சிறப்பா இருந்துச்சு. தெரியாதவங்களுக்கும் தெரியக்கூடிய ஒரு விஷயங்களை நம்பிய அவர்கள் திருவடி தாமரை மலரட்டு மலங்கி. மீனாட்சி அம்மா திருவண்ணாமலைக்கு சொந்தக்காரங்க. மீனாட்சி அம்மா நீங்க வாங்க சாமி. அதுக்கடுத்து யாரோ எதுவும் கரம் வைத்திருக்காங்க, யாரும் தெரியலையே. அம்மா சிவாய நம்ம குழுல இருக்கிறதே பெரிய தவங்க ஐயா. அது இப்பதான் உணர்றேன். அண்ணாமலையாரை பத்தி இந்த அளவுக்கு சொன்ன முதல்ல சுகந்தி அம்மாக்கு ரொம்ப நன்றி, குழுமத்துக்கும் ரொம்ப நன்றி. இந்த அளவு தகவல்லாம் எனக்கு தெரியாதுங்க. ஒரு சின்னது ஏதாவது தெரியும், அவ்வளவுதான். ஆனா நான் முயற்சி பண்ணியிருக்கேன் அதை பத்தி எதனா சர்ச் பண்ணணும் அப்படின்ட்டு கூகுள்ல. நேரம் காலம் அமையல. அம்மா இன்னைக்கு சொன்னதுல பெரும் மகிழ்ச்சி அடைகிறேங்க சாமி. மீண்டும் திருப்பி யூடியூப்ல போட்டாலும் கேட்டு நோட் பண்ணி வச்சுக்கணுன்றது அடியோனோட விருப்பம். ரொம்ப நன்றிங்க சாமி. திருவடி வணக்கம். எல்லாம் அடையா திருவடி வணக்கம். அம்மா பிரேமா அம்மா. அம்மா சொல்லுங்க சுவாமி. சுருங்க சொல்லி நிறைய விஷயங்கள். திருவடி வணக்கம். திருவடி வணக்கங்க. அருமையா அம்மா வந்து சுருக்க நேரம். நான் என்னது திருவண்ணாமலை பத்தி இவ்வளவு விஷயம் இருக்கு, அம்மா என்னது இவ்வளவு சுருக்கமா சொல்லிட்டாங்களே, நேரமே பத்தாதே, எவ்வளவு விஷயம் இருக்கு அதுல. அந்த அம்மைய பத்தி சொல்லணும், ரமண மகிழ்ச்சி சொல்லணும், சேஷாத்திரி பத்தி சொல்லணும், அந்த குரு நமச்சிவாயர் பத்தி சொல்லணும், அந்த சாமியுடைய சந்நிதி சொல்லணும், ஒவ்வொரு அந்த மரத்தினுடைய தலைவிருட்சத்தை பத்தி சொல்லணும். எவ்வளவு விஷயம் இருக்கு. அம்மம்மா இது இவ்வளவு சுருக்கமா சொல்லிட்டாங்களே அம்மா. நான் கூட நினைச்சேன் என்னடா அது, நான் ஐயா இவ்வளவு லேட்டா கொடுக்குறாரு, இது எப்படி சொல்லி முடிக்க முடியும், எனக்கு நேரமே பத்தாது, எப்படி அம்மா முடிக்க போறாங்கன்னா நான் நினைச்சுன்னு சாமிகிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கேன். ஐயோ அம்மா வந்து அடுத்த வாரமும் கொடுப்பார டைம் அம்மாவுக்கு அப்படின்னு நினைச்சேன். ஆனா அவங்க சொல்ல வேண்டிய கருத்தை கரெக்டா சொல்லி முடிச்சு சிறப்பா முடிச்சிட்டாங்கய்யா. அம்மாவுக்கு வாழ்த்துக்கள். நன்றிங்கய்யா. வாய்ப்புக்கு நன்றிங்கய்யா. நன்றிங்க சுவாமி. எல்லா அடியார்களுக்கும் ஒரே ஒரு சின்ன விஷயம், ஒரு டாஸ்க் கொடுத்தோம். முந்தானேத்து வந்து எல்லாரையும் சிவமா பார்க்கணும், அது வந்து நம்மளுடைய அப்பர் கைலாய காட்சி நினைவு பெறணும் டாஸ்க் கொடுத்தோம். உங்க எல்லாருக்கிட்டையும் நான் என்ன எதிர்பார்த்தேன்னா குரல் பதிவு எதிர்பார்த்தேன். நீங்க என்ன ஆனந்த் தானே இந்த இருக்கா, அப்ப நான் வந்துச்சு அவனுக்கு எதுக்கு குரல் பதிவு கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டேங்க எல்லாரும். அதுதான் மனசு கஷ்டமா இருக்கு. எனக்கு குரல் பதிவு குமியும் நினைச்சேன். ஆனா 2 அடியார்கள் பேசினாங்கன்றது அதான் 2 அடியார்கள் சொல்லுவாங்க. 2 அடியார்கள் கொடுத்துருக்காங்க. 2 அடியார்கள் தான் குரல் பதிவு கொடுத்துருக்காங்கன்றதுக்கு ஒரு வருத்தம் என்னன்னா, நாள் போக போக அது வந்து இதுதானே இந்த இருக்காரு சொக்கநாதரு, நாங்களாம் மதுரையை சுத்திட்டே இருப்போம், இந்த ஆள் இங்கதான் இருக்க போறாரு, நம்ம அப்புறம் பாத்துக்கலாம்னு உள்ளே போகாமலே வந்த நாட்கள் உண்டு. அது மாதிரி ஆனந்த் தானே என்ன கேட்கறான், சரி அப்புறம் பாத்துக்கலாம், இவனுக்கு வேற வழக்கு எழுதுல அப்படிங்கிற மாதிரி அடியார்களுக்கு ஒரு சலிப்பு ஏற்பட்டு விட்டதோன்னு ஒரு நினைப்பு ஏற்படுது. ஆனா இனி அடுத்து வருகின்ற டாஸ்குகளை அடியார்கள் சலிப்பெல்லாம் ஏற்பட்டிருக்காது. பழையன கழிதலும் புதியன புகுதலும் மரபு தானே. ஏதோ புகுந்தா சரி. நான் என்ன சொல்ல வரேன்னா, அடுத்து வருகின்ற டாஸ்க்கு எல்லாம் அடியார்கள் எல்லாம் நீனு போட்டி போட்டு எல்லாரும் உங்களுடைய குரல் பதிவுகளை பதிவு செய்யணும். தொய்வு ஏற்படக்கூடாது. இந்த தொய்வு ஏற்படக்கூடாதுன்னு அடிக்கடி டாஸ்கே வைக்கிறது. தொய்வு ஏற்படாம சொன்னா அதை செய்யற மாதிரியான கண்டிப்பா அதை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நல்லதுதான் நடக்கும்ன்ற அளவுக்கு தான் சொல்றோம். நீ என்னடா அவ்வளவு பெரிய ஆளு அப்படின்னு சொல்லாதீங்க. இது அடியேன்னு சொல்லல, நம்மளுடைய சுவாமி சொல்ல, குருநாதர் சொல்ல இட்ட கட்டளை தான். அதனால இதை வந்து அடியார்கள் ஏற்று செய்யுங்கன்னு சொல்லி இனி வருகின்ற டாஸ்க்குகள்லாம் அடியார்கள் நல்லா பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டுக்கிறேன். இந்த அளவுல நிறைவு செய்யலாம். இன்றைய தினம் நிறைவு செய்யும் முகமாக அம்மாவுக்கு வாழ்த்து. தெரியலைங்க ஐயா. ஆனா நீங்க சொல்ற இந்த கிளாஸ்ல கவனிச்சுமே மறுபடியும் யூடியூப்லயும் கேட்டு நாங்க ஆர்வம் அடைகிற தெரிஞ்சுக்கிறோங்க ஐயா. ஆனா அது பதிவு கொடுக்க தெரியலைங்க ஐயா. ஐயா குரல் பதிவு கொடுக்க தெரியலைங்க ஐயா. ஆனா கிளாஸ்லயும் கவனிச்சுட்டு யூடியூப்லயும் கேக்குறா.
அவ்வளவு ஒரு ஆர்வம் இருக்குது, எல்லாமே தெரியுது. ஆனா அது எப்படி பதிவிட தெரியலீங்க ஐயா, அது வருத்தமா இருக்குதுங்க ஐயா. ஆமாங்க ஐயா. ஐயா எனக்கும் அதுங்க தெரியலேங்க ஐயா, குரல் பதிவு எனக்கு கொடுக்க தெரியல. இன்னைக்கு சிதம்பரம் போகையில ஒரு பெரிய நல்ல நிகழ்ச்சிங்க ஐயா. பேச தெரியல, அதனால அவங்க சொன்னுங்க பேசணும் அப்படிங்க. கேள்விப்பட்டேன் சுவாமி, உங்களுக்கு நல்ல அருள் அனுபவம் கிடைச்சதுன்னு. திருக்கடையூர்ல வந்து அப்படித்தானுங்க ஐயா, கைலாய காட்சி அருமையா எனக்கு இன்னைக்கு கிடைச்சதுங்க ஐயா. பள்ளியற பூஜை உடம்பே மெய் சிலிர்த்து போச்சுங்க ஐயா இன்னைக்கு எனக்குங்க. ரொம்ப நல்ல சிறப்பா இருந்ததுங்க. எனக்கு குரல் பதிவு எனக்கு கொடுக்க தெரியலைங்க ஐயா. கத்துக்கணும்ல, எவ்வளவு நாள் இப்படியே உட்கார்ந்து இருக்குது, எல்லாத்தையும் கத்துக்கணும்ல. எப்படி நம்ம சின்ன வயசுல இருந்து எல்லாம் கத்துக்கணும். ஆர்வம் தான் முக்கியம், தெரியலன்னு சொல்லக்கூடாது. கத்துக்கணும்ன்ற ஆர்வம் வந்ததுன்னா ராக்கெட்டே விடலாம். நாளைக்கே ராக்கெட்டே விடலாம். அதனால இனிமே அப்படி சொல்லக்கூடாது. நாளைக்கே நீங்க 2 பேரும் சாந்தாமணி அம்மாவும் ராஜேஸ்வரி அம்மாவும் எனக்கு குரல் பதிவு கொடுக்குறீங்க. ஆமா, இதுதான் பக்கத்துல இருந்து சொல்லி கொடுத்து இப்படி இது பண்ணு அது பண்ணுன்னு சொல்லி எழுதி இது பண்ணி கொடுத்தா கத்துக்குவோங்க ஐயா. கத்துக்க ஆர்வம் இருக்குது, ஆனா சொல்லி கொடுக்குற அளவுக்கு கத்துறேன். டைம் இல்ல. இப்ப நிறைவு செஞ்சதுக்கு அப்புறம் நீங்க பேசலாம். அடியன் கண்டிப்பா நான் காத்திருக்கேன். சரிங்களா? அடியார்கள் எல்லாம் காத்திருக்காங்க, எல்லாரும் போகணும். அதுக்காக தான் நிறைவு பாடல். நம்ம நிறைவு பாடல் இன்னைக்கு வான்மிகள் வளாது ஆறில் தடந்தோள் வாழ்க. நன்றி, நன்றிங்க சிவாயங்க. ஆறிரு தடந்தோள் வாழ்க, அருமுகம் வாழ்க, விற்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்கூடம் வாழ்க, செவ்வேல் ஏரிய மஞ்சை வாழ்க, யானை தன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம், மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம், வாழ்க சீரடியார் எல்லாம். திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார் திருடைய தமிழ் சென்னிமேல் சுற்றி வணங்குகிறேன். சிவாய நமக்கு திருடைய வணக்கம். நன்றிங்க சுவாமி. எல்லாரும் நாளைய தினம் வருகின்ற அமர்வுக்கும் எல்லாரும் வாருங்கள். அது உங்களுக்காக பிரத்யேகமா பண்றோம். அமர்வுக்கு வாருங்க. அதுக்கப்புறம் வந்து செவ்வாய்க்கிழமை வார வழிபாட்டுக்கு வாருங்கள் வாய்ப்பு இருக்கும் போது. அதே சமயத்துல புதன்கிழமை வெள்ளிக்கிழமையும் உங்க கிளாக் கண்டிப்பா இங்க வந்தே ஆகணும். எல்லாருக்கும் இது அடியனுடைய அன்பு கட்டளை. முடிஞ்ச அளவுக்கு 1 நிமிடமாவது வந்துட்டு போங்க. உங்க திருவடியை காண்பதற்கு அடியன் பல்காலம் காத்திருக்கேன்னு சொல்லி இந்த அளவுல நிறைவு செய்கின்றேன். நன்றிங்க சுவாமி. சரவண ஐயாவுக்கு தான் சொல்லிக்கிறேன். அவர் புரிஞ்சிருக்கோம். ஐயாவுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன்.